ஆச்சாரியருக்கு வந்தனம். தாசன் அடியேன் சுவாமி. வா பெரிய நம்பி, வா. என்றும் பகவத் சேவையில் ஈடுபட்டிரு. எழுந்திரு. சுவாமி, தங்களை காண ஒருவர் வந்திருக்கிறார். தங்களிடம் அனுமதி பெற்று உள்ளே அழைத்து வரலாம் என்று வந்தேன். எல்லோருக்கும் இந்த முதிர்ந்த சந்நியாசியிடம் ஏதோ இனம் புரியாத பிரியம், ஒரு ஈடுபாடு. அடியேனை கண்டுவிட்டு சென்றால் அனைத்தும் திருப்திகரமாக இருப்பதாக அவர்களுக்கு ஒரு எண்ணம். சில பேர் அடியேனிடம் உரையாடிய பின்பு மனது தெளிந்து இலகுவாக ஆகிவிட்டது என்று சிலாகிக்கிறார்கள். பாவம், அனைத்தும் அந்த அரங்கனின் செயல் என்பதை அவர்கள் உணர்வதில்லை. சரி, போகட்டும். வந்திருப்பது யாராம்? வந்திருப்பவர் ஒரு வயதான பெண்மணி. வயதான பெண்மணியா? ஆம் சுவாமி, நிச்சயம் வயது அதிகம் இருக்கும். மூதாட்டியாகவும் சுமங்கலியாகவும் இருக்கிறார்கள். ஸ்ரீ வைஷ்ணவராகவும் காணப்படுகிறார்கள். அப்படி என்றால் உள்ளே அழைத்து வந்திருக்கலாமே. சொன்னேன் சுவாமி, தங்கள் அனுமதி மிக முக்கியம் என்பது போல் பேசுகிறார்கள். கனிவுடன் வார்த்தைகளை உதிர்த்தாலும் அதில் ஒரு கம்பீரம் இழையோடு இருப்பதை உணர்ந்து கொள்ள முடிகிறது. அனுமதித்தால் வருவேன் என்று தீர்மானமாக சொன்னது போல் அடியேனுக்கு பட்டது. பெயர் ஏதாவது குறிப்பிட்டாளா அந்த பெண்மணி? ரங்கநாச்சியார் என்று குறிப்பிட்டார்கள். தங்களுக்கு மிகவும் பரிச்சயமானவர் என்றும் குறிப்பிட்டார்கள். அதனால்தான் அனுமதி கேட்கிறேன். எந்த ஊர் என்று சொன்னாள்? திருநாராயணபுரம் என்று குறிப்பிட்டார்கள். அங்குள்ள காட்டுமன்னார் கோவிலை பூர்வீகமாக உடையவர்களாம். சுவாமி, அந்த பெண்மணியை உள்ளே அழைத்து வரட்டுமா? இல்லை, அவளை இங்கு அழைத்து வர வேண்டாம். தங்கள் உத்தரவுப்படியே சுவாமி. பிறகு வந்து தரிசிக்கும்படி சொல்லிவிடட்டுமா? இல்லை பெரிய நம்பி, இன்று மட்டுமல்ல, என்றுமே அடியேனை தரிசிக்க முடியாது என்று தெளிவாக கூறிவிடு. அது மட்டுமல்ல, இந்த ஸ்ரீரங்கத்தில் இருந்து கொண்டு அடியேனை காண யார் மூலமாகவும் முயற்சி செய்ய வேண்டாம். இப்பொழுதே அந்த மூதாட்டியை இந்த ஊரை விட்டே திரும்பி போக சொன்னதாக சொல்லிவிடு. இருப்பினும் சுவாமி. பெரிய நம்பி, அடியேன் சொன்னதை மட்டும் செய். வேறு எதையும் அடியேனிடம் தற்போது கேட்க வேண்டாம். தாங்கள் உள்ளே அவரை தரிசித்தீர்களா? என்ன சொன்னார்? உள்ளே அழைத்தாரா? இல்லை அம்மா. பிறகு தரிசிக்கலாம் என்று சொல்லிவிட்டாரா? அடியேனை பொறுத்தருள வேண்டும். ஆச்சாரியர் தாங்கள் அவரை என்றுமே தரிசிக்க அனுமதி இல்லை என்று கூறிவிட்டார். அடியேனால் ஒன்றும் பேச முடியவில்லை. எதிர்பார்த்தேன். அனுமதி கேட்டதும் ஒரு விதத்தில் சரியாக போய்விட்டது. வேற எதுவும் சொல்லவில்லையா? அது வந்து, தாங்கள் இந்த ஸ்ரீரங்க கஷேத்திரத்தில் எங்கும் தங்கியோ அல்லது யார் மூலமாகவும் தன்னை தரிசிக்கவோ முயற்சிக்க வேண்டாம் என்று உறுதியாக தெரிவித்து விட்டார் தாயே. ஆச்சாரியர் தெரிவித்ததை அப்படியே தங்களிடம் தெரிவித்து விட்டேன். அடியேனை பொறுத்தருள வேண்டும். இதில் தங்கள் பிழை எதுவும் இல்லை. விதியின் பிழை அல்லது நியதி எப்படியும் இருக்கலாம். அரங்கரின் சித்தம் அதுவாக இருந்தால் என்ன செய்ய முடியும்? சரி, தங்களின் முயற்சிக்கு மிகவும் நன்றி.
தங்களின் ஆச்சாரியருக்கு என்னுடைய வந்தனத்தை தெரிவித்து விடுங்கள். தாயே, தாங்கள் இப்போது எங்கு செல்வதாக உத்தேசம்? வந்தவளுக்கு போக்கிடமும் ஒன்று இருக்கும் அல்லவா, அங்கேயே செல்கிறேன். மேலும் இங்கு எங்குமே நான் தங்கக்கூடாது என்பதுதானே உத்தரவும் ஆகியிருக்கிறது. நான் புறப்படுகிறேன். நல்லது. அம்புஜம், சுவாமி. உட்கார் உட்கார். அம்புஜம், என்ன ஏதோ மும்முரமாக வேலை நடந்து கொண்டிருப்பது போல் தெரிகிறதே? ஆம் சுவாமி, நம் அகத்து குழந்தை கோபாலகிருஷ்ண விக்கிரகத்திற்காக இந்த மெத்தை தலையணையை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். ஓ, அற்புதமான சேவை. எங்கே அந்த தலையணையை அந்த தொட்டிலில் வைத்து சரியாக உள்ளதா என்று பார். ஆஹா, மிகவும் அருமையாகவும் கன கச்சிதமாகவும் வடிவமைத்திருக்கிறாய். நீ செய்த சேவையால் இந்த பாலகிருஷ்ணன் நிச்சயம் அகம் குளிர்ந்திருப்பான். தங்கள் வாக்கை கேட்டதும் எனக்கு பெரும் உகப்பாக இருக்கிறது சுவாமி. அம்புஜம், உன்னை நினைத்து நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். நமக்கு இதுநாள் வரை புத்திர பாக்கியம் இல்லை என்பது என்னவோ உண்மைதான். உன்னை சமாதானப்படுத்த அந்த பகவானையே நம் குழந்தையாக பாவித்து வாழ்வதையே எம்பெருமான் விரும்புகிறான் போலும். ஆகவே கண்ணனை நம் குழந்தையாய் மானசீகமாக எண்ணிக்கொள் என்று அன்று உன்னிடம் சொன்னேன். அதை நீ ஏற்றுக்கொண்டு மிகவும் சிரத்தையாய் அவ்வாக்கை மனதில் நிறுத்தி மிகப்பெரிய மனவியாகுலத்திலிருந்து நீ வெளியே வந்திருக்கிறாய். அதன் வெளிப்பாடாக அந்த கண்ணனை குழந்தையாக பாவித்து இந்த மெத்தையை வெகு நேர்த்தியாக தயாரித்திருக்கிறாய். நிச்சயம் உன்னை பாராட்டி ஆக வேண்டும். என்னை சமாதானப்படுத்த தாங்கள் சில வார்த்தைகளை அன்று சொன்னாலும் எனக்கு அதுவே வேத வாக்காக தோன்றியது. அதை மனதில் கொண்டு வாத்சல்ய பாவத்தோடு பாலகிருஷ்ணனுக்கு சேவை செய்யும் போது ஒரு இனம் புரியாத ஈர்ப்பு எனக்கு ஏற்படுகிறது சுவாமி. நம் அகத்து கண்ணனுக்கு என்று ஏதாவது செய்து கொண்டு இருக்க வேண்டும் என்ற ஆவல் மேம்பட்டு எழுகிறது. உன் மனோபாவம் மிகவும் உத்தமமானது, ஆனால் அரிதானது. ஒரு விதத்தில் இது போன்ற பாவனை மிக சரியானது என்றே சொல்வேன். அம்புஜம், ஒருவேளை உண்மையாவே நமக்கு ஒரு குழந்தை இருக்கிறது என்று வைத்துக்கொள். அக்குழந்தை ஒரே விதமான மனப்பாங்கோடு இருப்பது என்பது சாத்தியமல்ல. காலம் ஆக ஆக உன் சொல்படி கேட்காது குழந்தை உன் மனதிற்கு மாறாக நடக்கும் சூழ்நிலை ஏற்படலாம். இன்னும் சொல்ல போனால் வளர்ந்த குழந்தையானது தான் செய்ததுதான் சரி என்று விவாதிக்க கூட செய்யலாம். அதாவது நீ பார்த்து வளர்த்த குழந்தை உன் விருப்பப்படியே இருக்கும் என்று சொல்வது மிக கடினம். ஆனால் இந்த விக்கிரக கண்ணனோ என்றும் நீ இட்ட வழக்காக உன் விருப்பத்திற்கெல்லாம் ஆட்பட்டவனாக உன்னை என்றும் மகிழ்ச்சியாக வைத்திருப்பவனாக சேவை சாதித்துக் கொண்டிருப்பான். அது இன்றைக்கோ நாளைக்கோ மட்டுமல்ல, நம் கால பரியந்தம் வரைக்கும் நடக்கும். பகவானுக்கு அச்சுதன் என்ற ஒரு திருநாமம் உண்டல்லவா? அதற்கு என்ன பொருள்? சுதன் என்றால் மாறுபவன், அச்சுதன் என்றால் என்றும் மாறுபடாதவன், தன் வார்த்தையிலிருந்து சற்றும் பிறளாதவன், சத்திய சங்கல்பன் என்று பொருள். நாம் எப்படி அவனை பாவிக்கிறோமோ அப்படியே நிலை நின்று நம் அபிலாஷைகளை நிறைவேற்றி தருபவன். எப்படியுமா இருப்பார்கள்? பாவம் அந்த பெண்மணி. மிகவும் வருத்தமாக உள்ளது. என்ன சுவாமி, உங்களுக்குள்ளேயே முணுமுணுத்துக் கொண்டு இருக்கிறீர்கள்?
அதெல்லாம் ஒன்றுமில்லை. பார்ப்பதற்கு சோர்வாக உள்ளீர்களே, பருகுவதற்கு ஜலம் கொண்டு வரவா? அதெல்லாம் ஒன்றுமில்லை மாறனேன் நம்பி. நீ சென்று உன் வேலையை கவனி. ஆகட்டும் சுவாமி. ச்சே, இப்படியா நடந்து கொள்வான் ஒருவன்? கொஞ்சமாவது இங்கிதம் வேண்டாம்? கைப்பிடித்த மனைவியை கை நீட்டி அடிப்பதாவது? இவனையெல்லாம் கோயில் கைங்கரியத்தில் வைத்துக் கொண்டு அடியன் படும் பாடு இருக்கிறதே. அப்பப்பா, பேசாமல் இதுவரை கோயில் கைங்கரியம் பார்த்தது போதும் என்று மடத்திலேயே இருந்து விடலாம் போலிருக்கிறது. என்ன என்ன தெய்வவாரி, நீ இப்படி விசனப்படும் அளவிற்கு என்னவாயிற்று? சுவாமி, அடியேன் அது சரி சரி, உட்கார். கோயில் சேவையில் அலுப்போ விரக்தியோ வரும் அளவிற்கு நீ பேச மாட்டாயே, இன்று என்னவாயிற்று சொல். அது நம் கோயில் மடப்பள்ளி சிப்பந்தி ராகவனை பற்றித்தான் பேசிக் கொண்டிருந்தேன். ஏன், என்னவாம் அவனுக்கு? என்னவோ அகத்துக்காரியுடன் தகராறு போலிருக்கிறது. வாய் வார்த்தையோடு நிறுத்தாமல் கை நீட்டி அவளை அடிக்க வேறு செய்திருக்கிறான். அதை அடியேனிடம் நியாயப்படுத்தி வேறு பேசுகிறான். அது மட்டுமல்லாமல் பித்தளை பாத்திரங்களை அங்கேயும் இங்கேயும் அலட்சியமாக உருட்டுகிறான். 2 பாத்திரங்கள் நசுங்கியும் போய்விட்டது. பாசிப்பருப்பு ஊற வைத்திருந்ததையும் இடறி கொட்டிவிட்டு பிறகு திருத்திருவன விழிக்கிறான். சகதர்மணியை அடித்த கோபத்தை மடப்பள்ளியிலும் காட்டுகிறான். ஏன் அப்படி நடந்து கொள்கிறான் அவன்? சகதர்மிணியை கை நீட்டி அடிப்பதென்பது தகாத செயலாயிற்றே. அடித்தது மட்டுமல்லாமல் அவளை அவளுடைய பிறந்தகத்திலேயே கொண்டு போய் விட்டுவிட்டு பெற்றவர்களையும் சகட்டுமேனிக்கு ஏசி இருக்கிறான். ஏதோ கோபம் மனஸ்தாபம் என்று இருந்தாலும் இப்படியா சுவாமி நடந்து கொள்வது? இப்படிப்பட்டவனிடம் அடியேன் எப்படித்தான் வேலை வாங்குவது சுவாமி? தெய்வவாரி, கிரகஸ்தாசிரம தர்மத்தில் பொறுமை மிகவும் அவசியம். எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று ஒரு காரியத்தை செய்யக்கூடாது. இவனையே நம்பி கைப்பிடித்து வந்தவள் மனம் நோகும்படி நடத்துவது, அதை தாண்டி கை நீட்டி அடிப்பது சற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம்தான். அவள் தவறே செய்திருந்த போதிலும் அவளே அதை உணரும்படி செய்வதுதான் புத்திசாலித்தனம். தன் அகத்து விவகாரம் பல பேர் விவாதிக்கும்படி செய்வது முட்டாள்தனம் அல்லவா? அனுமானங்களை விடுத்து ஒருவருக்கொருவர் மனம் விட்டு வாய் விட்டு பேசினாலேயே பல விஷயங்கள் விவகாரம் இல்லாமல் தப்பிக்கும். நீ அதற்காக வருத்தப்பட்டு ஏதேதோ வார்த்தைகளை விடாதே தெய்வவாரி. பெருமாள் சேவையில் இருக்கிறாய், அதுவும் அவர் அருகில் நின்று சேவை செய்யும் பேரு எத்தனை பேருக்கு கிடைக்கும்? போன ஜென்ம சுக்ருதம், அதை என்றும் மறவாதே. நிச்சயம் சுவாமி. ஏதோ அவசரத்தில் அந்த ராகவனை மனதில் நினைத்து ஒரு சில வார்த்தைகளை வாய் வார்த்தையாக பேசிவிட்டேன். மற்றபடி அடியேனின் மனதில் ஒன்றுமில்லை. நல்லது. 4 வார்த்தை நல்ல விதமாக அந்த ராகவனிடத்தில் சொல். அவனுடைய அகமுடையாளை சமாதானப்படுத்தி அழைத்து வந்து நல்ல முறையில் குடித்தனம் நடத்தச் சொல்லி அடியேன் சொன்னதாகச் சொல். ஆகட்டும் சுவாமி. சுவாமி, அடியேன் தாசன். அடியேன் தாசன். வாருங்கள். என்றும் பகவத் சிந்தனையில் இருப்பீர்களாக. எழுந்திருங்கள். என்ன திருவரங்கத்தரையரே, இந்த நேரத்தில் அடியேனை பார்க்க வந்திருக்கிறாய்? ஏதாவது முக்கியமான விஷயமா? முகத்திலும் புன்னகை இல்லை. ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை என்று ஒன்றுமில்லை சுவாமி. ஒரு சிறு மனசங்கடம். தங்களிடம் தெரிவித்து தெளிவு பெற்று செல்லலாம் என்று வந்தேன். அப்படி என்ன சங்கடம் உனக்கு? அது அடியேனுடைய தாயார் ஸ்ரீரங்கம் வந்திருப்பதாக அறிந்தேன். ஆனால் அவர் தற்போது எங்கிருக்கிறார் என்று அறிய முடியவில்லை. அதற்கு பொறுத்தருள வேண்டும் சுவாமி. அடியேன் பெரிய நம்பிகள் மூலம்தான் அறிந்து கொண்டேன். உனக்கு வேறென்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? தயவு செய்து அடியேன் சொல்வதை செவிசாய்த்து அருள வேண்டும் சுவாமி. அடியேனிடமும் தம்பி தெய்வகரசு நம்பியிடமும் தாயானவர் அதிகம் ஒட்டுறவு வைத்துக் கொள்ளவில்லை. கடைசி தம்பிகளான சொட்டை நம்பியுடனும் பிள்ளைக்கரசு நம்பியுடனும் தான் தாயார் இருந்தார்கள். இந்த நிலையில் தாயார் மட்டும் தனியாக வந்து சென்றது
மனதிற்கு மிகவும் சங்கடமாக இருக்கிறது. அதனால் தாயாரை அடியேன் மடத்தினுள் அழைத்து பேசியிருக்க வேண்டும் என்கிறாயா? அபச்சாரம், அபச்சாரம் சுவாமி. அடியேன் அப்படி நினைப்பேனா? தாங்கள் அவரை பார்ப்பது தகாது என்பதை அடியேன் அறிவேன். இருப்பினும் என்ன காரணமாக வந்திருந்தார் என்பதை யார் மூலமாவது தாங்கள் அறிந்து... வரரங்கா, பல தர்மங்களையும் அதன் சூட்சமங்களையும் அறிந்த நீயா இப்படி கேட்க நினைக்கிறாய்? சுவாமி, அடியனுடைய தாயார் முதுமையால் தள்ளாட்டத்தை அடைந்துள்ளதால் ஒரு ஆதங்கத்தில் கேட்டுவிட்டேன். பொறுத்தருள வேண்டும். அரையரே, நன்கு மனதில் வாங்கிக்கொள். அடியேன் கைகொண்டிருக்கும் சந்நியாச தர்மத்திற்கு ஒரு எள்ளளவும் குறைவு ஏற்படும் காரியத்தை செய்யேன் என்பது அனைவரும் அறிந்தது. என்று இந்த திரிதண்டத்தை கையில் பிடித்தேனோ அப்போதே முதல் காரியமாக பூர்வாசிரமத்தில் கைப்பிடித்து பாணி கிரகணம் செய்தவளை கைவிட்டேன் என்று பொருள். அதன் பிறகு அடியேனை பெற்ற தாய், பூர்வாசிரம குழந்தைகள் உட்பட அனைவருக்கும் அடியேனுடைய ஸ்தானம் வேறு. அவர்களை ஆச்சாரியன் என்ற ஸ்தானத்தில் தேவைப்படின் அனுகிரகிக்கலாம் என்ற விதி உள்ளது. ஆனால் பூர்வாசிரம சகதர்மிணியை எந்த நிலையிலும் ஏறெடுத்து பார்க்க சந்நியாச தர்மம் அனுமதிப்பதில்லை. அவளை போஷிக்கும் தார்மீக பொறுப்பு அவளின் புத்திரர்களுக்கே உரியது. அதன்படி உன் தாயை பற்றிய எந்த தகவலையும் அறியும் நோக்கமோ அவசியமோ அடியேனுக்கு கிஞ்சித்தும் இல்லை. இதோ இந்த திரிதண்டம் சாக்ஷாத் விஷ்ணுவின் அம்சம். ஓர் துறவி விஷ்ணுவையே வாழ்க்கை துணையாக பற்றி பாகவத நெறியில் வாழக்கூடியவன் என்பதுதான் இதன் பொருள். அகமுடையாளை தவிர அனைத்து பந்துக்களும் மற்ற ஜனங்களும் சந்நியாச தர்மம் ஏற்று ஆச்சாரிய ஸ்தானம் வகிக்கும் ஒருவரை அந்த உயர்ந்த ஸ்தானத்திலேயே வைத்து தரிசிக்கலாம், தொண்டாற்றவும் செய்யலாம். ஆனால் இவர்கள் யாரும் பகிராத சில விஷயங்களை பூர்வாசிரமத்தில் சகதர்மிணியான அகமுடையாள்தான் பகிர்ந்து கொண்டிருந்தாள். காவி வஸ்திரத்துடனும் திரிதண்டத்துடனும் தன் பர்த்தாவை பார்த்தவளுக்கு ஆச்சாரியன் என்ற ஸ்தானம் மனதில் லகுவாக பதிவதில்லை. அவள் பழைய கண்ணோட்டத்திலேயே பார்க்கும் சாத்தியக்கூறுகளே அதிகம் என்பதால் சந்நியாசம் என்னும் துரியாசிரமம் ஏற்ற ஒருவர் சகதர்மிணியை ஏறெடுத்தும் பார்ப்பதில்லை என்ற நியதி வகுக்கப்பட்டுள்ளது. அந்த தர்மத்தை ஏற்ற அடியேன் ஒருபோதும் அதிலிருந்து விலகேன். அடியேனை பொறுத்தவரை பூர்வாசிரமத்தில் அகமுடையாளாக இருந்தவளை பார்ப்பதால் எந்த மனோசங்கடமும் ஏற்பட வாய்ப்பில்லை. அவளுக்கும் அப்படியே இருக்கலாம். ஆனால் அடியேனுடைய முன்னின்று வழி நடத்திய பல ஆச்சாரியர்கள் கடைபிடித்த தர்மம், வழிமுறை, வலியுறுத்திய விஷயங்கள் மிக முக்கியம். அதை அடியேன் ஸ்ரத்தையாக கடைபிடித்தால் அல்லவோ எதிர்வரும் யதிகள் அதை பூரணமாய் கைக்கொள்வார்கள். இல்லையென்றால் யமுனாச்சாரியாரே இப்படி செய்தார் அப்படி செய்தார் என்று முன்னுதாரணமாக்கி விடுவார்கள். சுவாமி, அடியனுடைய தாயார் முன்ஜென்ம சுக்கிருதம் இல்லாமல் ஆளவந்தார் என்ற உத்தம சிரேஷ்டரை கைப்பிடித்திருக்க வாய்ப்பில்லை. தங்கள் தர்மத்தை தாங்கள் பூரணமாக எடுத்து சொல்லிவிட்டீர்கள். அதே சமயத்தில் அடியனுடைய தர்மத்தை கடைபிடிக்க அடியனை அனுகிரகிக்க வேண்டும் சுவாமி. உன் தர்மத்தில் அடியேன் குறுக்கிடப் போவதில்லை. உன் தாயாரை தேடி கண்டுபிடித்து நீ ஆற்ற வேண்டிய கடமையைச் செய். அரையரே, தான் கொண்ட தர்மத்தில் எவ்வளவு உறுதியாகவும் வழிகாட்டியாகவும் இருக்கிறார் பார்த்தீர்களா நம் ஆச்சாரியர். அதனால்தான் பார்ப்போற்றும் ஆச்சாரியராக திகழ்கிறார். தன் பூர்வாசிரம தாய், சகோதரர்கள், பிள்ளைகள், நண்பர்கள்
இவர்களை தேவைப்படும் பொழுது கடாட்சித்து அனுகிரகிக்கலாம். ஆனால் தான் பூர்வாசிரமத்தில் பாணிக்கிரகணம் செய்த பாரியையை காண்பதோ அனுகிரகிப்பதோ தேவையே இல்லை என்பதை ஆணித்தரமாக சொல்லி சென்று விட்டார். இந்நிலையில் அடியனுடைய தாயாரை எப்படியாவது கண்டுபிடித்து அவருக்கு ஆற்ற வேண்டிய கடமையை செய்ய வேண்டிய பெரும் பொறுப்பு அடியனுக்கு உள்ளது. அவரை எங்கே என்று தேடுவேன்? நேற்றைய தினம் அனைத்து இடங்களையும் நாம் தானே தேடி அலைந்தோம். ஆமாம் அரையரே, எங்குதான் சென்றிருப்பார்களோ தெரியவில்லையே. 4 பிள்ளைகளாக நாங்கள் இருந்தும் அவர் கொண்டாடுவது அடியனின் கடைசி தம்பிகள் இருவரையும் தான். ஆச்சாரியரை தேடி வந்து காண முடியாத விரக்தியில் எந்த கதியில் இருக்கிறாரோ என்று தெரியவில்லையே. அரையரே, தாங்கள் குறிப்பிடுவதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது அடியே நேற்று இரவு கோயிலில் கண்டது நிச்சயம் தங்கள் தாயாரென்றே நினைக்கிறேன். அவர்களின் பதப்பிரயோகத்தின் அர்த்தம் இப்போதுதான் புரிகிறது. அப்படியா? தாங்கள் அடியனின் தாயாரை பார்த்தீர்களா? அடடா, அடியன் அபாக்கியசாலியாகிவிட்டேன். தெய்வவாரி சுவாமிகளே, அடியனின் தாயார் எப்படி காணப்பட்டார்? மிகவும் பலகீனமாக காணப்பட்டார்கள். ஏதோ நோய்வாய்ப்பட்டவர் போல் வயோதிகத்தில் தோய்ந்திருந்தார்கள். அடியேன் எவ்வளவோ வற்புறுத்தி அடியேனின் குடிலுக்கு அழைத்தும் ஏற்க மறுத்து அடியேன் கொடுத்த பிரசாதத்தை மட்டும் ஸ்வீகரித்து அந்த இரவு பொழுதிலும் நடைப்பயணத்தை தொடர்ந்தார்கள். பெரிய நம்பிகளே, அடுத்து அவர் எங்கு சென்றிருப்பாரோ என்று தெரியவில்லை. அவரை எப்படியும் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். அரையரே, அடியேனும் உம்முடன் வருகிறேன். இருவரும் சேர்ந்தே தேடி கண்டுபிடிப்போம். கவலைப்படாமல் இருங்கள். சுவாமி, மதியம் அமுது செய்ய சீக்கிரம் வந்து விடுங்கள். போகின்ற காரியம் முடிந்து விட்டால் உடனே திரும்பி வர வேண்டியதுதான். சரி, வரட்டுமா? சரி சுவாமி. இருக்கட்டும் இருக்கட்டும், அமருங்கள். பரவாயில்லை. தாங்கள் வீரநாராயணபுரத்தை சேர்ந்தவள். இங்கு சௌமிய நாராயண பெருமாளை தரிசிக்க வந்தேன். தரிசனம் முடிந்து விட்டது. சற்று அசதியாக இருந்ததால் இங்கு இளைப்பாறிக் கொண்டேன். வருகிறேன். பொறுங்கள் பொறுங்கள். தாங்கள் மிகவும் களைப்பாக இருக்கிறீர்கள். முதலில் அகத்திற்குள் வாருங்கள். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். உங்களுக்கு ஏன் வீண் சிரமம்? இதில் என்ன சிரமம் இருக்கிறது? அதிதிகளை வரவேற்பதுதான் வைஷ்ணவர்களின் வழக்கம். சற்று முன்புதான் நானும் இவளும் பேசிக் கொண்டிருந்தோம். காகம் கரைந்து கொண்டிருக்கிறது, யாரோ அதிதி வரப்போகிறார்கள் என்று. உங்களை எங்கள் அதிதியாகவே கருதுகிறோம். நீங்கள் தயங்காமல் அகத்திற்கு வரலாம். சற்று சிரம பரிகாரம் செய்துவிட்டு புறப்படலாம். இல்லை இல்லை, வேண்டாம். இதுவே உங்கள் மகன் அழைத்திருந்தால் வரமாட்டீர்களா? அப்படி நினைத்துக் கொண்டு உள்ளே வாருங்கள். வாருங்கள் வாருங்கள், அமருங்கள். தாங்கள் நெடுந்தூரம் பயணம் செய்திருக்கிறீர்கள் போலிருக்கிறது. திவ்ய கஷேத்திரங்களுக்கு சென்று வருகிறீர்களா? அப்படி சொல்ல முடியாது. ஆனால் வேறொரு விஷயமாக ஸ்ரீரங்கம் சென்றிருந்தேன். ஸ்ரீரங்கமா?
அப்படி என்றால் ஆச்சாரியரை சேவித்தீர்களா? அவரை சேவிப்பதற்காகத்தான் சென்றேன். ஆனால் இயலவில்லை. ஏன் அப்படி? அவர் அங்குதானே இருக்கிறார். அவர் அங்குதான் இருந்தார், நானும் அங்குதான் சென்றேன். இருந்தாலும் சேவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. மோர் அருந்துங்கள். அடியேன் யமுனாச்சாரியாரின் சிஷ்யன்தான். சிஷ்யன் என்று சொல்வதை விட ஆன்மீக புத்திரன் என்று சொல்வதுதான் பொருத்தமாக இருக்கும். ஏன் மௌனமாக இருக்கிறீர்கள்? சோர்வு இன்னும் தீரவில்லையா? சோர்வு என்பது 2 வகைப்படும். உடலளவில் சோர்வு, உள்ளத்தளவில் சோர்வு. உங்கள் உபசரிப்பில் உடல் சோர்வு நீங்கிவிட்டது. ஆனால் உள்ளம் அப்படியே இருக்கிறது. அது போகட்டும், உங்கள் ஆச்சாரியார் மீது உங்களுக்கு அவ்வளவு பிரியமா? பிரியம் என்பது மிகவும் சாதாரணமான சொல். பக்தி, பந்தம், மரியாதை, ஆதூரம் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். அவருக்கு எத்தனையோ சீடர்கள் இருக்கின்றனர். அவர் கொடுக்கும் பணிகளை எங்களுக்கு கிடைக்கும் பாக்கியமாக கருதி அதை செய்து முடிக்க எல்லோரும் காத்திருக்கிறோம். அவர் எங்களுக்கு கிடைத்த பொக்கிஷம். நாங்கள் செய்த பூர்வ ஜென்ம பலன்தான் அவர் எங்களுக்கு ஆச்சாரியராக கிடைத்திருக்கிறார். நீங்கள் சொல்வது மிகவும் சரி. அவர் ஒரு பெரிய பொக்கிஷம்தான். எல்லோருக்கும் இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கிடைக்காது. நீங்கள் எல்லோரும் கொடுத்து வைத்தவர்கள். மாமி, அமுது தயாராக இருக்கிறது, உணவருந்த வாருங்கள். எதற்கு அதெல்லாம்? நீங்கள் கொடுத்த மோரே உடம்பிற்கு தெம்பை அளித்து விட்டது. அடியேன் தான் சொன்னேனே, இது உங்கள் பிள்ளையின் அகம் என்று மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளுங்கள். சரி. மேகவல்லி, நீ இலையை போடு. சரி சுவாமி. நீங்கள் கைகால் அலம்புவதற்கு தீர்த்தம் எடுத்து வைத்துவிட்டு வருகிறேன். ம். உங்கள் உபசரிப்புக்கு மிகவும் நன்றி. மேகவல்லி, உன் தளிகை மிகவும் ருசியாக இருந்தது. பெருமாள் உங்கள் இருவருக்கும் சகல சௌபாக்கியத்தையும் கொடுக்கட்டும். மேலும் நீங்களோ ஆச்சாரியாரின் ஆன்மீக புத்திரன். அதைவிட பெரிய பேறு பாக்கியம் என்ன இருக்க முடியும்? என்றென்றும் அவருடனே நீங்கள் இருக்க வேண்டுமென்று பிரார்த்திக்கிறேன். சரி, நான் புறப்படுகிறேன். சற்று பொறுங்கள் மேகவல்லி. குங்குமம் எடுத்துக்கொள்ளுங்கள். இதை நீங்கள் மறுக்காமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எதற்கு புடவையெல்லாம்? நீங்கள் கொடுத்த போஜனமே போதுமானது. சில செயல்களுக்கு காரணம் கற்பிக்க இயலாது. திண்ணையில் உங்களை பார்த்ததுமே ஏதோ ஒரு பந்தம் ஏற்பட்டதைப் போல் உணர்ந்தேன். ஆச்சாரியரை தாங்கள் காணச் சென்றிருந்தீர்கள் என்று அறிந்ததும் அந்த பந்தம் மேலும் வலுவடைந்தது. அவரை தரிசிக்க முடியவில்லையே என்று தாங்கள் வருந்த வேண்டாம். வேண்டுமானால் அடியேன் உங்களுடன் ஸ்ரீரங்கம் வருகிறேன். நிச்சயம் அவரை சேவிக்கலாம். இல்லை இல்லை, அது முடிந்து போன கதை. நான் கொடுத்து வைத்தது அவ்வளவுதான். சரி, இதை பெற்றுக்கொள்ளுங்கள். தாயே, சேவித்துக் கொள்கிறோம். என்றும் மனமொத்த தம்பதிகளாக வாழ்வீர்களாக. எழுந்திருங்கள். இந்த குங்குமச்சிமிழும் உங்களுக்குத்தான்.
புடவையே போதுமே மேகவல்லி. நீங்கள் நிறைந்த சுமங்கலி. உங்களுக்கு இந்த குங்குமச்சிமிழை கொடுப்பதை பெரும் பாக்கியமாக கருதுகிறேன். மறுக்காமல் இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். தாயே, சேவித்தவுடன் புறப்படக்கூடாது என்று சொல்வார்கள். சற்று அமருங்கள், இதோ வந்து விடுகிறேன். நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் எங்கள் அகத்திற்கு வரலாம். உங்களைப் போன்ற முதிர்ந்த வயதானவர்களை உபசரித்து சேவிப்பது எங்களுக்கு கிடைத்த பாக்கியம் என்று எண்ணுகிறோம். உன்னுடைய அன்பான சொல்லே மனதிற்கு மிகவும் இதமாக இருக்கிறது. இதன் பிறகு நான் எங்கு இருப்பேன், எப்படி இருப்பேன்? அந்த பரந்தாமன் தான் வழிவகுக்க வேண்டும். இந்தாருங்கள், பரந்தாமனே உங்களை தேடி வந்திருக்கிறான், பெற்றுக்கொள்ளுங்கள். இது பழமையான விக்கிரகம் போலிருக்கிறதே. ஆமாம், இது மிகவும் விசேஷமானது. ஏனென்றால் ஆச்சாரியார் அடியேனுக்கு பிரத்யேகமாக திருவாராதனம் செய்ய கொடுத்தார். இதை பூஜை அறையில் மற்ற விக்கிரகங்களுடன் வைத்து சேவித்துக் கொண்டிருந்தேன். அப்படிப்பட்ட திருவுருவத்தை எனக்கு ஏன் தருகிறீர்கள்? நான் யாரென்று கூட உங்களுக்கு தெரியாது. சற்று முன்பு கூறியதுதான். சில செயல்களுக்கு காரணம் கற்பிக்க இயலாது. இருந்தாலும் இதை உங்களுக்கு சமர்ப்பிப்பதில் காரணம் இல்லாமல் இல்லை. ஆச்சாரியரை சந்திக்க முடியவில்லையே என்று தாங்கள் கூறியதும் தங்கள் முகத்தில் இருந்த வேதனையை அடியேன் கவனித்தேன். மீண்டும் அவரை பார்க்கப் போவதில்லை என்ற வைராக்கியமும் உங்கள் குரலில் துணித்தது. அடியேன் ஆச்சாரியரின் ஆன்மீக புத்திரன் என்றதும் உங்கள் முகத்தில் ஏற்பட்ட மாற்றத்தை உணர்ந்தேன். இவை அனைத்தையும் வைத்து பார்க்கும்போது நம்மிடையே ஏதோ ஒரு தெய்வீக தொடர்பு இருப்பதாக தோன்றியது. அதனால்தான் இதை உங்களுக்கு தருவது என்று தீர்மானித்தேன். இது சாதாரணமான விக்கிரகம் அல்ல. பரந்தாமனே உங்கள் பக்கத்தில் இருப்பதாக நீங்கள் கருதலாம். அதேபோல் ஆச்சாரியரிடமிருந்து பெற்றதால் அவருடைய ஆசியும் இதில் கலந்துள்ளது. இந்த வடிவில் ஆச்சாரியரை நீங்கள் தினமும் பார்ப்பதாக நினைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் அன்பும் ஆதரவும் சஞ்சலம் அடைந்திருந்த என் மனதிற்கு சற்று சமாதானத்தை அளித்திருக்கிறது. மேகவல்லி, இதனை உள்ளே வை. சரி, நான் புறப்படுகிறேன். நான் வருகிறேன். சரி தாயே. வருகிறேன் மேகவல்லி. லோகத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கவலை. சிலர் அதை மனதில் பூட்டி வைப்பார்கள். சிலரது முகத்தில் அது அப்பட்டமாக தெரிந்துவிடும். இவர்களும் அப்படி ஏதோ ஒரு கவலையில் ஆழ்ந்திருக்கிறார்கள் என்பது மட்டும் தெளிவாக தெரிகிறது. ஏதோ நம்மால் முடிந்ததை செய்தோம் என்ற திருப்தி. அரையர் வருகிறார். வந்தனம் அரையரே. வந்தனம் சுவாமிகளே. என்ன சுவாமி, நாங்கள் ஸ்ரீரங்கத்திலிருந்து வரப்போகிறோம் என்று தெரிந்து வைத்துக் கொண்டு வாசலிலேயே காத்துக் கொண்டிருக்கிறீர்கள் போலிருக்கிறது. அப்படி சொல்ல முடியாது. அகத்திற்கு ஒரு அதிதி வந்திருந்தார்கள். அவர்களை வழி அனுப்பிவிட்டு திரும்பினோம். நீங்கள் வந்து கொண்டிருக்கிறீர்கள். இன்று அதிதிகளாக வந்து கொண்டிருப்பது எங்களது பாக்கியம். அதுதான் காகங்கள் ஓயாமல் கரைந்து கொண்டிருந்தன போலிருக்கிறது. சரி, வாருங்கள், உள்ளே வாருங்கள். 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 இந்தாருங்கள் மன்னி, இதில் பூவும் பழமும் இருக்கிறது. அரையரே, உட்காருங்கள். என்ன அரையரே,
ஆடிக்கு ஒரு நாள், அமாவாசைக்கு ஒரு நாள் என்று வருவீர்கள். இன்று அதிசயமாக வந்திருக்கிறீர்கள், அதுவும் தம்பதி சமேதராக. நாங்களாவது ஆடி அமாவாசை என்று வருகிறோம், நீங்கள் அது கூட வருவதில்லை. அப்படியே வந்தாலும் மன்னியை அழைத்து வருவதில்லை. சரி, அடுத்த முறை வரும்பொழுது உன் மன்னியையும் அழைத்து வருகிறேன், போதுமா? பொறுத்து பொறுத்து பார்த்தோம், நீங்கள் வருவதாக இல்லை. அதுதான் நாங்களே உங்களை தேடி வந்து விட்டோம். இருங்கள், பருகுவதற்கு ஏதாவது எடுத்து வருகிறேன். மன்னி, அதெல்லாம் இப்பொழுது ஒன்றும் வேண்டாம். நீங்கள் இருங்கள், உங்களிடம் பேச வேண்டும் என்றுதான் நாங்கள் வந்திருக்கிறோம். பேசிவிட்டு போகலாம் என்று வந்திருக்கிறீர்கள், சரி. ஆனால் அரையர் காரண காரியம் இல்லாமல் வரமாட்டாரே. என்ன அரையரே? அதுவும் ரங்கநாதரை பிரிந்து அவரை போற்றி கானங்கள் பாடி அபிநயம் பிடிக்காமல் உங்களால் ஒரு நாள் கூட இருக்க முடியாதே. அரையரே, எப்படிப்பட்ட சேவை உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது? அந்த சேவையை விட்டு வர இயலுமா? நீங்கள் பிரிந்திருந்தாலும் உங்களை விட்டு அந்த ரங்கநாதரால் இருக்க முடியுமா? அவர் வருந்த மாட்டாரா? அதையும் மீறி வந்திருக்கிறீர்கள் என்றால் ஏதோ முக்கிய விஷயம் என்று தெரிகிறது. வந்த விஷயத்தை சொல்லுங்கள். உண்மைதான் சுவாமிகளே, அடியேன் இப்பொழுது வந்திருப்பது ஆச்சாரியர் சம்பந்தமாக பேசுவதற்காகத்தான். ஆச்சாரியர் சம்பந்தமாகவா? அடியனின் தாயார் ஆச்சாரியரின் பூர்வாசிரம சகதர்மினி ஆச்சாரியரை பார்க்க வந்திருந்தார். அப்படியா? ஆனால் உங்கள் அம்மா ஊரில் உங்கள் தம்பிகளான பிள்ளைக்கரசு நம்பி மற்றும் சொட்டை நம்பியுடன் இருப்பதாகத்தானே சொன்னீர்கள்? பல முறை தாங்கள் சென்று அழைத்தும் வர மறுத்து விட்டார்கள். ஆச்சாரியார் தன்னை விட்டு சென்றதும் நீங்களும் தெய்வக்கரசு நம்பியும் ஆச்சாரியரிடம் அடைக்கலம் அடைந்து விட்டதால் உங்கள் இருவர் பேரிலும் அவருக்கு ஏதோ ஒரு வகையில் சங்கடம் என்றல்லவா சொன்னீர்கள்? அது உண்மைதான். அடியேன் எத்தனை முறை அழைத்தும் தெய்வக்கரசு நம்பி அதே ஊரில் இருந்தும் அவன் கேட்டும் வரவில்லை. அம்மாவை பொறுத்தவரையில் தெய்வக்கரசும் அடியேனும் ஆச்சாரியாருடன் வந்து விட்டதால் அவர்களை விட்டு சென்று விட்டதாக அவர் நினைக்கிறார். பிள்ளைக்கரசு நம்பி மற்றும் சொட்டை நம்பிக்கும் ஆச்சாரியாரிடம் வர வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் அம்மாவுடன் யாராவது இருக்க வேண்டும் என்பதால் அவர்கள் அம்மாவுடன் இருக்கின்றார்கள். அம்மாவும் எங்களிடம் வரக்கூடாது என்று வைராக்கியமாக இருக்கிறார். என்ன இருந்தாலும் ஒரு காலத்தில் ராணியாக இருந்தவர் அல்லவா? அம்மா ஆச்சாரியரை பார்க்க வந்திருக்கிறார். ஆனால் ஆச்சாரியரோ அவரை பார்க்க மறுத்து விட்டார். பிறகு ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு வந்ததாக தெய்வவாரி சுவாமிகள் சொன்னார். ஆனால் நாங்கள் சென்று தேடுவதற்குள் அவர் அங்கிருந்து புறப்பட்டு விட்டார். சரி, ஏதாவது கஷேத்திரங்களுக்கு சென்றிருக்கலாம் என்று அருகிலுள்ள கஷேத்திரங்களுக்கெல்லாம் சென்று தேடினோம். அங்கு எங்குமே இல்லை. அதுதான் இந்த ஊருக்கு வந்திருக்கிறாரா என்று தேடி வந்தோம். அம்மாவிற்கு என்ன பிரச்சனை என்று தெரியவில்லை. பொதுவாக அவ்வளவு எளிதாக அவர் வெளியே வரமாட்டார். அதுவும் இவ்வளவு தொலைவு வந்திருக்கிறார், தனியாக வந்திருக்கிறார். அதுதான் மேலும் கவலையை தூண்டுகிறது. ஏதோ மிக முக்கியமான காரியமாக இருக்க வேண்டும். ஆனால் அதுதான் என்னவென்று தெரியவில்லை. மீண்டும் அவரை பார்க்க முடியுமா இல்லையா என்று கூட தெரியவில்லை. இப்பொழுது எங்கு சென்று இருக்கிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறார், ஒரு விவரமும் இல்லை. கண்களை கட்டி காட்டில் விட்டது போல் இருக்கிறது. இதோ பாருங்கள், அடியேனும் முடிந்தவரை தெரிந்த இடங்களில் எல்லாம் விசாரிக்கிறேன். உங்கள் தாயாரை அவசியம் கண்டுபிடித்து விடலாம். வேண்டுமானால் வீரநாராயணபுரம் செல்ல வேண்டுமானால் ஒரு முறை சென்று விட்டு வரலாம். சரி நம்பிகளே. மேகவல்லி, இவர்களை உள்ளே அழைத்துக் கொண்டு செல். இருவரும் கைகால் அலம்பி விட்டு வாருங்கள், அமுது செய்யலாம். வாருங்கள். மேகவல்லி. மேகவல்லி, நீ இவர்களை அழைத்துச் செல். அடியேன் யார் என்று சரி பார்க்கிறேன். சுவாமி, வாருங்கள். அடடா, நீங்களா? வாருங்கள், உள்ளே வாருங்கள். இல்லை, இருக்கட்டும். மேகவல்லி கொடுத்த குங்குமச் சிமிழை மறந்து உள்ளேயே வைத்து விட்டேன். அவள் ஆசையாக கொடுத்தது. அதை விட்டு செல்ல மனமில்லை. அதான் திரும்ப வந்துவிட்டேன்.
குங்குமச்சிமிழை வாசலில் வைத்துக் கொடுப்பது முறையல்ல. உள்ளே வாருங்கள், உள்ளே வந்து பெற்றுக்கொள்ளுங்கள். வாருங்கள். மேகவல்லி, மேகவல்லி, நீ கொடுத்த குங்குமச்சிமிழை வைத்துவிட்டு சென்று விட்டார்கள். அதை மீண்டும் உன் கையாலேயே கொடு. சரி, நான் புறப்படுகிறேன். சரி தாயே. அம்மா, உன்னுடைய அப்பா, அவருடைய ஆச்சாரியர் மணக்கால் நம்பி சுவாமிகளின் கிருபையினால் ஆச்சாரியர் ஆகிவிட்டார். திடீரென்று ஒரு நாள் மாளிகையிலிருந்து சென்றவர் திரும்பி வரவே இல்லை. முன்தினம் வரை நாட்டின் அரசராக எனது அகத்துக்காரராக இருந்தவர் மறுதினத்திலிருந்து ஆச்சாரியராக மாறிவிட்டார். அந்த உன்னத பீடத்தை உலகம் ஏற்றுக்கொண்டது. மகன்களான நீங்களும் மனமாற ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள். ஆனால் அகமுடையாளான என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை, ஜீரணிக்க முடியவில்லை. எனக்கென்று பொறுப்பு இருந்தது. சிறுவர்களாகிய உங்கள் நால்வரையும் எப்படி வளர்த்து ஆளாக்கப் போகிறேன் என்ற கவலை என்னை ஆட்கொண்டது. உன் அப்பா சென்ற பொழுது ராஜாங்கம் இருந்தது. ஆனால் நாளடைவில் அவரையே சென்ற பின் அந்த ராஜாங்கம் நமக்கு எதற்கு என்று நானும் அங்கிருந்து உங்களையும் அழைத்துக் கொண்டு வீரநாராயணபுரம் வந்துவிட்டேன். உங்களுடைய அப்பா நாட்டை சோழ மன்னரிடமே ஒப்படைத்து விட்டார். நீயும் தெய்வக்கரசு நம்பியும் வளர்ந்து பெரியவர்கள் ஆனீர்கள். இந்த அம்மா தேவைப்படாமல் போய்விட்டாள். ஆச்சாரியரிடமே தஞ்சம் அடைந்து விட்டீர்கள். நீயும் தெய்வக்கரசும் ஆச்சாரியரிடம் போக வேண்டும் என்று நினைத்ததால் உங்களை உங்கள் வழியிலேயே போக விட்டுவிட்டேன். உன் அப்பா சந்நியாசி ஆகிவிட்டதால் எப்படி அவரை பார்க்கக்கூடாது என்று தீர்மானித்தேனோ அதைப்போல் உங்களையும் பார்க்கப் போவதில்லை என்று தீர்மானித்தேன். அதைப்போல் உங்களையும் பார்க்கப் போவதில்லை என்று தீர்மானித்தேன். சரி, அப்படி இருந்தவள் இப்பொழுது ஏன் பார்க்க வந்தேன் என்று கேட்கிறாயா? காலச்சக்கரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த உடல் இந்த உலகத்தில் இன்னும் எத்தனை நாட்கள் இருக்கப் போகிறதென்று தெரியவில்லை. ஏனம்மா இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள்? அதுதானே நிதர்சனமான உண்மை வரரங்கா. என்றாவது ஒரு நாள் எல்லோரும் இங்கிருந்து செல்ல வேண்டியவர்கள்தானே. அந்த நாள் எனக்கு நெருங்கிக் கொண்டிருக்கிறதென்று தோன்றுகிறது. உடல் பலகீனமாகிவிட்டது. உள்ளத்தின் வலிமையும் குறைந்து கொண்டிருக்கிறது. எனது ஆயுள் முடிவதற்குள் உங்கள் தம்பிகள் பிள்ளைக்கரசுவையும் சொட்டை நம்பியையும் ஆச்சாரியரிடமே ஒப்படைத்துவிட்டு நானும் என் காலத்தை ஸ்ரீரங்கத்திலேயே கழித்து விடலாம் என்று தீர்மானித்தேன். ஆனால் அவரோ என்னை பார்ப்பதையே தவிர்த்து விட்டார். அவர் எப்படி அம்மா உங்களை பார்க்க முடியும்? அது சந்நியாச தர்மத்தை மீறுவதாக ஆகிவிடாதா? சரி, பார்க்க வேண்டாம். நான் எப்படி இருக்கிறேன், என்ன செய்கிறேன் என்று கூடவா விசாரிக்க தோன்றவில்லை? அது எந்த தர்மத்தை மீறுவதாகும்? அம்மா, அப்படி ஒருவேளை அவர் அக்கறை எடுத்துக்கொண்டால் அதுவும் அவர் தர்மத்தை மீறுவது போல்தான் அம்மா. ஒரு சராசரியான மனுஷியாக என் மனம் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. அவர் வேண்டுமானால் எல்லாவற்றையும் துறந்தவராக இருக்கலாம். ஆனால் நான் எந்த பந்தபாசத்தையும் துறக்கவில்லையே. அப்படி இருக்கும் பொழுது என் எதிர்பார்ப்பில் என்ன தவறு இருக்கிறது? நீங்கள் உங்கள் தரப்பு நியாயத்தை கூறுகிறீர்கள். அவர் தரப்பு நியாயத்தை கடைபிடிக்கிறார். அதனால் இருவர் மீதும் எந்த தவறும் இல்லை. அடியேன் தலையிடுகிறேன் என்று தவறாக எண்ணாதீர்கள். ஆச்சாரியார் யாரையுமே வேண்டுமென்று ஒதுக்குவது கிடையாது. எதிர்காலத்தில்
தான் ஒரு தவறான உதாரணத்தை ஏற்படுத்திவிட்டோம் என்ற நிலை ஏற்படக்கூடாது என்பதால் தான் இப்படிப்பட்ட வைராக்கியத்தை அனுஷ்டிக்கிறார். உண்மையை சொல்ல வேண்டுமானால் அடியேனுக்கு ஆச்சாரியரிடம் மிகவும் பிடித்த விஷயமே இதுதான். அடியேன் கடைப்பிடிக்க விரும்புவதும் இதுதான். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும், உணர்ச்சி வசப்படுவதை தடுக்க வேண்டும். ஆச்சாரியரிடம் இந்த பிடிவாதம், இந்த வைராக்கியம்தான் அவரிடம் அடியேனுக்கு மிகவும் பிடித்த குணம். அடியேனை ஈர்த்ததும் அதுதான். சற்று யோசித்து பாருங்கள். அவர் உங்கள் 4 மகன்களுக்கு மட்டும் தந்தை இல்லை, அவரை குருவாக ஏற்றுக்கொண்ட பல வைஷ்ணவர்களுக்கு ஆன்மீக தந்தையாகவும் திகழ்கிறார். அதனால் சமுதாயத்திற்கு அவர் ஒரு உதாரணமாக இருக்க வேண்டிய கட்டாயம், ஒரு பொறுப்பு அவருக்கு இருக்கிறது. ஆச்சாரியார் உங்களை பார்க்கவில்லை என்றால் என்ன? அடியேன் ஸ்ரீரங்கத்தில் தானே இருக்கிறேன். ஆச்சாரியார் மீது கோபம் தணிந்து விட்டது. ஆனால் இந்த அடியேன் மீது இன்னும் தணியவில்லை. அப்படித்தானே? நாங்கள் உங்களை எங்கெல்லாம் தேடினோம் தெரியுமா? தயவு செய்து அடியேன் மீது உள்ள கோபத்தை தணித்துக் கொள்ளுங்கள். இல்லை, அறவே அதை அகற்றி விடுங்கள். அடியேனை உங்கள் மகனாக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரு மகன் தன் தாயை உதறி தள்ளிவிட்டு போகலாம், ஆனால் ஒரு தாய் என்றுமே தன் மகன்களை ஒதுக்க மாட்டாள். சினத்தால் உங்களை வெறுத்தேனே தவிர மனத்தால் என்றுமே உங்களை நான் ஒதுக்கவில்லையடா. அம்மா! இதை அடியேன் சற்றும் எதிர்பார்க்கவில்லை பெரிய நம்பிகளே. அப்படி என்றால் மலராண்டான் ஆச்சாரியரிடம் இதை பற்றி தெரிவித்திருக்க மாட்டான் என்கிறீர்களா? எனக்கென்னவோ அப்படித்தான் தோன்றுகிறது. அவனிடம் ஒரு காரியத்தை சொன்னோமானால் ஒரு முறைக்கு இருமுறை ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அச்சோ, கிளிப்பிள்ளைக்கு சொல்லுவது போல் திரும்ப திரும்ப சொல்லிதான் அனுப்பினேன் அந்த மலராண்டானிடம். மாடசாமி ஊரில் இல்லை, இந்த வாரம் மடத்தில் நெல் குத்த வருவதற்கில்லை, வேறு யாரையாவது வைத்து பார்த்துக்கொள், ஆச்சாரியரிடமும் தெரிவித்துவிடு என்றேனே. அடியேனின் கணிப்பு அவன் ஆச்சாரியரிடம் தெரிவித்திருக்க வாய்ப்பே இல்லை. மலராண்டான் தளிகை காரியங்களில் இறங்கிவிட்டால் உலகமே மறந்துவிடும் அவனுக்கு. நீர் சொல்லியிருந்த விஷயத்தை அவன் ஆச்சாரியரிடம் தெரிவித்திருந்தால் இந்நேரம் அடியேனிடம் வேறு ஏற்பாட்டை செய்யச் சொல்லியிருப்பாரே. என்ன ஏற்பாடு, என்ன செய்ய வேண்டும்? அடியேன் ஒன்றுமில்லை, மலராண்டானிடம் ஒரு தகவலைச் சொல்லி தங்களிடம் தகவல் சொல்லச் சொல்லி இருக்கிறார் தெய்வவாரி. மடத்து மராமத்து சிப்பந்தி மாடசாமி இவ்வாரம் இங்கு வருவதற்கில்லையாம். அந்த தகவல் தங்களுக்கு தெரிவித்தாகிவிட்டதா என்று கேட்டுக்கொண்டிருந்தார். இதோ இப்போது நீங்கள் தெரிவித்து விட்டீர்கள். நானும் காதில் வாங்கி போட்டுக்கொண்டேன். அது போதுமல்லவா? பார்த்தீர்களா? அப்படி என்றால் அவன் நம் ஆச்சாரியரிடம் இது பற்றி தெரிவிக்கவில்லை என்பது உறுதியாகிவிட்டது. சரி சரி, அத்தோடு விட்டுவிடு தெய்வவாரி. அவன் சுபாவம் தெரிந்ததுதானே. மறதி ஆண்டானே என்று கூட வேடிக்கையாக அவனை அழைத்து விட்டேன். அப்போது கூட பாவம் ஆச்சாரியன் ஆசையோடு நம்மை அழைக்கிறார். அந்த பெயருக்கு குந்தகம் விளைவிக்கும்படி நடந்து கொள்ளக்கூடாது என்று நினைக்கிறானோ என்னவோ. பக்தர்கள் பலவிதம், அதில் இந்த மலராண்டான் ஒரு விதம். ஆனால் ஆசிரமத்தின் விசுவாசி, நன்கு வயிற்றுக்கு வஞ்சகமில்லாமல் உட்கொள்பவன்தான். மடத்திலும் சற்று அதீத உரிமை எடுத்துக் கொள்பவன். இருப்பினும் பாருங்கள், இந்த ஊருக்குள்ளேயே அவனுடைய மனைவி, பிள்ளைகள், பேரன் பேத்திகள் அனைவருமே இருக்கிறார்கள். இங்கு போல் அங்கும் நன்கு போஜனம் செய்து தன் கிரகத்திலும் அவன் காலம் தள்ளலாம்தான். ஆனால் தனக்கு ஆச்சாரியன் சம்பந்தம் வேண்டும் என்று இங்கேயே கிடக்கிறான், கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிறான். அவ்விதத்தில் அவனை பாராட்டத்தான் வேண்டும். சுவாமி, தாசன் அடியேன். வா வாம்மா, நீயும் உள்ளே வா.
சிறந்த வைஷ்ணவ தம்பதிகளாய் திகழ்வீர்களாக. எழுந்திருங்கள். என்ன அரையரே, உன்னை சிறிது நாட்களாக அடியேன் காணவில்லையே. கோயிலிலும் இல்லை என்று தெய்வவாரி சொன்னான். ஒன்றுமில்லை, அடியேனுடைய தாயாரை தேடிச் சென்று இருந்தேன் சுவாமி. தாங்கள் பார்க்க மறுத்த காரணத்தை அன்றே தெளிவாக சொல்லிவிட்டீர்கள். ஆனால் அடியேன் என் கடமையை, தர்மத்தை செய்ய வேண்டியதுதானே முறை. அதனால் அவரை தேடி அலைந்து எப்படியோ திருக்கோஷ்டியூரில் அடியேன் கண்டுகொண்டேன். என்ன சொல்கிறீர் அரையரே? தங்கள் தாயாரை கண்டுபிடித்து விட்டீர்களா? மிகவும் சந்தோஷம். ஆம் நம்பிகளே, அடியனின் மனசங்கடத்தை வெளிப்படுத்தி திருக்கோஷ்டி நம்பிகளிடம் சற்று உரையாடிவிட்டு சௌமிய நாராயண பெருமாளையும் தரிசித்துவிட்டு வரலாம் என்று அம்புஜத்தோடு அங்கு சென்றிருந்தேன். சென்ற இடத்தில் தெய்வாதீனமாக அடியனுடைய தாயாரை திருக்கோஷ்டி நம்பி சுவாமிகளின் அகத்தில் நான் கண்டேன். ஓ, ஒரே விஷயம். அடியேனுடைய சிஷ்யர்கள் ஒவ்வொருவரிடத்திலும் ஒவ்வொரு விதத்தில் வலம் வந்து கொண்டிருக்கிறதா? அந்த அரங்கன் இதன் மூலம் என்ன லீலை புரிய நினைக்கிறான் என்பதுதான் புரியவில்லை. அடியேனை பகவான் சோதித்துப் பார்க்கிறான். நீ என்னவோ சாம்ராஜ்யத்தை விட்டுவிட்டாய், அரச போகங்களையும் துறந்து விட்டாய். திடீரென்று ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நீ எப்படி தர்மத்தை கைக்கொள்கிறாய் பார்க்கலாம் என்று அடியேனிடம் சவால் விடுகிறான் போலிருக்கிறது. பல நேரங்களில் பல சோதனைகள் நேராமல் காக்கவும் செய்கிறான். அந்த பகவான் சுதந்திரன். அவனை யார் கேள்வி கேட்க முடியும்? இருப்பினும் சோதனை என்று வந்துவிட்டால் அடியேனுடைய ஆச்சாரியர் மணக்கால் நம்பி சுவாமிகளின் திருப்பாதங்களை மனதார இறுக்கி பிடித்துக் கொண்டு விடுவேன். மலை போல் வரும் இடரிகளையும் பனி போல் விலகிடச் செய்யும் சக்தி ஆச்சாரியரின் பாதுகைக்கு உண்டே. எனவே அடியேனுக்கு ஒரு பயமும் இல்லை. அந்த தைரியத்தில் என் தர்மத்தை பிறளாமல் கைகொண்டு வருகிறேன். பகவானே சோதனையை கொடுக்கும்போது ஆச்சாரியரின் திருப்பாதங்களே எமக்கு தஞ்சம். சுவாமி, அதேபோல் அடியேனும் தங்கள் திருப்பாதங்களில் அஞ்சலி செய்து கேட்டுக்கொள்கிறேன். அடியேன் சொல்வதை சற்று செவிசாய்த்து அருள வேண்டும். அடியேனுடைய அன்னையை சந்தித்த வேளையில் அவர் மிகவும் உடல் பலகீனப்பட்டிருந்தார். ஆனால் அவர் அதை வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் அடியேனிடம் முன்வைத்தார். தம்பிகள் பிள்ளைக்கரசு மற்றும் சொட்டை நம்பியையும் ஆச்சாரியரின் மடத்திலேயே தஞ்சமடைந்திருக்க கோருகிறார். ஆச்சாரியர் தங்களின் திருவுள்ளம் அறிய விரும்புகிறேன் சுவாமி. அது முடியாத காரியம் அரையரே. அதற்கு ஒருபொழுதும் அடியேன் அனுமதிக்க மாட்டேன். ஏற்கனவே நீ மடத்தில் சேர வந்த சமயத்திலேயே உன்னை இங்கு வைத்துக் கொள்ளாததற்கு போதிய விளக்கங்களை உனக்கு சொல்லிவிட்டேன். இந்த குரு பரம்பரைக்கு அடியேனால் ஒரு இழுக்கு ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் உன்னையே கோயில் கைங்கரியத்தில் ஈடுபடச் சொன்னேன். இந்நிலையில் எந்த தைரியத்தில் நீ இப்போது இந்த கோரிக்கையை என் முன் வைக்கிறாய் என்பதே எனக்கு புரியவில்லை. சுவாமி, நிச்சயம் தங்கள் உள்ள குறிப்பையும் தாங்கள் கொண்ட இத்தர்மத்தில் எந்த அளவுக்கு கண்ணும் கருத்துமாக இருக்கிறீர்கள் என்பதை அடியேனும் இங்கு உள்ளவர்களும், ஏன் அனைத்து தரப்பு மக்களும் நன்கு அறிவார்கள். சுவாமி, ஓர் சரணடைந்த சிஷ்யனுக்கு கருணை மிகுந்த ஆச்சாரியர் எப்படி அனுகிரகிப்பாரோ அதேபோல் அடியேனை ஆட்கொண்டு அருள வேண்டும். தகுந்த ஆலோசனை அளிக்க வேண்டும் சுவாமி. சுவாமி, தாங்கள் காட்டிய சம்பிரதாயத்தில் நிலைத்து நின்று அவ்வழியிலேயே பிசகாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் தங்களுக்கு ஓர் ஆன்மீக தந்தையாய் தங்களிடம் மன்றாடி கேட்கிறோம். தர்மத்திற்கு விரோதம் இல்லாமல் ஓர் வழியை தாங்கள் அனுகிரகிக்க வேண்டும். அம்மாவின் வயோதிகத்தை கருத்தில் கொண்டு அவரை என்னிடமே வைத்து போகிக்கவும் அடியேன் தயாராகவே இருக்கிறேன். ஆனால்
அதற்கு அவரும் மறுத்துவிட்டார். அது நடைமுறை சாத்தியமா என்று இப்போது குழப்பமாகவும் இருக்கிறது சுவாமி. உன் தாயார் உன்னுடன் இங்கு ஸ்ரீரங்கத்தில் வசிப்பதென்பது சம்பிரதாயத்திற்கு உகந்ததல்ல. அடியேனுக்கு தர்ம சங்கடத்தை உண்டாக்கும். என்ன செய்வது? சில விஷயங்கள் கடினமாகத்தான் இருக்கும். அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். தம்மோடே ஒட்டி இருக்கும் ஒரு அங்கத்தில் ஒரு பகுதியை ரண சிகிச்சையால் அப்புறப்படுத்தினாலோ அல்லது தீயினால் சுட்டு துன்புறுத்தினாலோதான் வியாதி சொஸ்தமாகி உயிரோடு இருக்கலாம் என்று வைத்தியர் சொல்லும்போது உடன்படுகிறோம் இல்லையா? அப்படித்தான் சில நேரங்களில் நாம் எதிர்கொள்ளும் கடினமான சோதனைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே உன்னுடைய தாயார் ஸ்ரீரங்கத்தில் இல்லாமல் இருப்பதுதான் உனக்கும் நல்லது, அடியேனுக்கும் நல்லது, நம் சம்பிரதாயத்திற்கும் நல்லது. அப்படியானால் எப்படி செய்தால் உச்சிதமாக இருக்கும் சுவாமி? உங்களுக்கெல்லாம் ஆச்சாரியன் என்ற முறையில் சிஷ்யனின் வாழ்வில் ஏற்பட்டிருக்கும் சங்கடத்தை தீர்த்து வைக்க வேண்டிய கட்டாயத்தில் ஒரு யோசனை சொல்கிறேன். உன் தாயார் இந்த ஸ்ரீரங்க பிரதேசத்திற்கு வெளியில் இருக்கும் தெய்வக்கரசு நம்பியுடன் இருக்க வேண்டியது. தம்பிகளான பிள்ளைக்கரசு மற்றும் சொட்டை நம்பியை உங்களுக்கு பிறந்த குழந்தைகளைப் போல் பாவித்து நீயும் அம்புஜமும் வளர்க்க வேது. தகுந்த காலத்தில் அவர்களுக்கேற்ற ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. இதுதான் அடியேனுடைய மனதிற்கு சரி எனப்படுகிறது. எப்போது தேவையோ அப்போது உன் தாயை தெய்வக்கரசு நம்பியின் அகத்தில் சென்று பார்த்து அவளுக்கு வேண்டிய உதவிகளை நீங்கள் செய்யலாம். தெய்வக்கரசு நம்பியும் உன் தாயை பற்றிய தகவல்களை உன்னிடம் பரிமாறிக்கொள்ள வசதியாக இருக்கும். நிச்சயம் இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய யோசனையாகவே படுகிறது சுவாமி. இவ்விஷயத்தை அடியேன் சகோதரர்களிடமும் தாயிடமும் பகிர்ந்து ஒரு தீர்வை எட்ட முயற்சிக்கிறேன். தங்கள் திருவாயால் அடியோன்களையும் குறிப்பாக என் தாய்க்கும் உங்கள் ஆசிகளை அருள வேண்டும் சுவாமி. ஆச்சாரியன் என்ற ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து அடியேனை கொண்டாடுகிறீர்கள். உங்கள் எல்லோருக்கும் என் ஆசிகள் உண்டு. அவ்வகையில் சிஷ்யனின் தாய் என்ற முறையில் உன் தாயாருக்கும் அடியேனின் ஆசிகள் உண்டு. மடத்தில் இன்று ஒரு பெரிய சதஸ் நடக்கிறது. குறைந்தது 100 பேர் கோஷ்டியாக தமிழ் பாசுரங்களை சேவிக்கிறார்கள். தம்பிகளும் மிகவும் ஆர்வத்தோடு அங்கிருந்து பாசுரங்களை சேவிக்கிறார்கள். அடியனுக்கு சில ஓலைச்சுவடிகள் தேவைப்பட்டதால் அதை எடுப்பதற்காக அகத்திற்கு வந்தேன். அவர்கள் அங்குதான் இருக்கிறார்கள். ஆச்சரியம்தான். மணக்கால் நம்பிய ஆச்சாரியாரின் ஆசிரமத்திற்கு காலடி எடுத்து வைத்ததும் உன் தம்பிகளுக்கும் இது போன்ற சத்காரியங்களில் அதிகம் ஈடுபாடு வந்துவிட்டது போலிருக்கிறது. இதில் ஒரு ஆச்சரியமும் இல்லை அம்மா. அப்பா தன் பூர்வாசிரமத்தில் அரசனாக வீற்றிருந்த போதும் வேத சம்பந்தமான சதஸ்களிலும் வைஷ்ணவ சம்பிரதாய விஷயங்களிலும் பாசுரங்களை சேவிப்பதிலும் தனிக்கவனம் செலுத்தியபடிதானே இருந்தார். ராஜாங்க காலங்களில் அதற்குரிய கண்டிப்புடனும் கண்ணியத்துடனும் இருந்தாலும் ஆச்சாரிய அனுஷ்டானங்களிலும் குறைவில்லாமல் தானே இருந்து கொண்டிருந்தார். வாஸ்தவம்தான். ஆனால் அவர் சந்நியாசத்தை மேற்கொண்டதும் வரரங்கனும் நீயும் அவருடைய அடியொற்றியாக சம்பிரதாய நுணுக்கங்களை அறிவதில் காட்டிய முனைப்பு உன் தம்பிகளாகிய பிள்ளைக்கரசு நம்பியும் சொட்டை நம்பியும் இதுவரை அக்கறை காட்டியதில்லை. அது அப்படியே இருந்து விடுமா அம்மா? அந்தந்த வயது வரும்போது இரத்த சம்பந்தத்தின் தொடர்பு தானே வந்து ஒட்டிக்கொள்ளத்தானே செய்யும். வழி வழியாக வரும் இரத்த சம்பந்தம் குலவிச்சை கல்லாமல் பாகம் படும் என்ற வாக்கியத்திற்கு இணங்க போதிக்காமலேயே சம்பிரதாய விஷயங்கள் இரத்தத்திலேயே ஊறியிருக்கும் அல்லவா? அதன்படி என் முன்னோராகவும் சான்றோராகவும் ஆச்சாரியராகவும் திகழ்ந்த நாதமுனி சுவாமிகள், அவரது மூதாதையர்கள் சொட்டை நம்பி ஈஸ்வர பட்டர் இவர்கள் காட்டிய வழியில் வாழ்க்கையை வாழ்வாங்கு வாழ்ந்தார்கள். அடியேனின் பாட்டனார் ஈஸ்வரமுனி காலம் குறுகி வாழ்ந்தாலும் சிறப்பில் குறைவில்லை. அவர் குமாரரும் எங்கள் தகப்பனாருமான
ஆளவந்தார் எனும் யமுனாச்சாரியர் தற்போது ஒப்பற்ற ஆச்சாரியராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த தொடர்பே என்னையும் என் அண்ணா வரரங்கரான அரையரையும் ஆச்சாரிய கைங்கரியத்திலும் சம்பிரதாய அபிவிருத்தியிலும் ஈடுபடச் செய்திருக்கிறது. உன் தம்பிகளுக்கும் உங்களைப் போன்ற ஆச்சாரியாரே அனுகிரகம் கிடைக்க வேண்டும் என்று முயற்சித்தேன். ஆனால் அது முடியாமல் போய்விட்டது. அந்த கவலைதான் வேண்டாம் என்று சொல்ல வந்தேன். காரணம், என் தம்பிகள் யமுனாச்சாரிய சுவாமியிடம் கைங்கரியம் செய்ய முடியாவிட்டாலும் அவருக்கும் ஆச்சாரியரான மணக்கால் நம்பிகள் சுவாமிகளின் மடத்தில் சேவை செய்யும் பாக்கியத்தை அருளியிருப்பதாக எடுத்துக்கொள்ளுங்களேன் அம்மா. அவர்களும் எதிர்காலத்தில் நிச்சயமாக ஆச்சாரிய சம்பந்தத்தோடுதான் பலம் வரப்போகிறார்கள். நம் மூதாதையர்களின் ஆசிகள் என்றும் வீண் போகாது. அவர்கள் இப்போது வரவேண்டிய இடத்திற்கு வந்துவிட்டார்கள். இனி அவர்களின் எதிர்காலம் அடியேனின் பொறுப்பு. நீங்கள் தைரியமாக இருங்கள். உன் வாக்கு பலிக்கட்டும். நீ போய் கை கால்களை அலம்பிக் கொண்டு வா. அமுது செய்துவிட்டு பிறகு மடத்திற்கு செல்லலாம். என்னம்மா, என்னாயிற்று உங்களுக்கு? இப்படி இருமுகிறீர்களே, வைத்தியரிடம் சென்று வரலாமா? அதெல்லாம் ஒன்று வேண்டாம். நீ போய் இலையை அலம்பி போட்டுக்கொள். பசுபதி, ஐயா, என்ன அரைத்து விட்டாயா? அரைத்து விட்டேன் ஐயா. சரி, நான் சொன்னதையெல்லாம் சேர்த்து அந்தந்த அளவுப்படி சரியாக அரைத்திருக்கிறாயா? சரியாக அரைத்திருக்கிறேன் ஐயா. நல்லது. நான் சொன்னதையெல்லாம் நீ சேர்த்து அரைத்திருக்கிறாயா என்று ஒருமுறை நன்றாக ஞாபகப்படுத்திக் கொள். சரிங்க ஐயா. கருந்துளசி இலை, வில்வ இலை, வேப்பிலை, அருகம்புல், சிவனார் வேம்பு, கஸ்தூரி மஞ்சள் பொடி, ஓரிதழ் தாமரை பொடி எல்லாத்தையும் சேர்த்துட்டேனுங்க. சரி, அவைகளை எல்லாம் ஒரு குடுவையில் வழித்து போட்டுக் கொடு. சரிங்க ஐயா. இந்தாங்க ஐயா. ஐயா, கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. பொதுவா ஒரு மருந்தையும் அதுல சேர்க்க வேண்டிய மூலிகையும் சொல்லிடுவீங்க. நானும் அதை அரைச்சு கொடுத்துருவேன். நீங்களும் எந்த கேள்வியும் கேட்காம அதை வாங்கிக்கிட்டு போய் நோயாளிக்கு கொடுத்துருவீங்க. ஆனா புதுசா இன்னைக்கு இவ்வளோ அக்கறை எடுத்துக்கிறீங்களே. வந்திருக்கிற நோயாளி உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களா? எனக்கு மட்டுமல்ல, ஒரு காலத்தில் இந்த ஊருக்கே வேண்டப்பட்டவர். ஒரு ராணியாக நாட்டை ஆண்டவர். என்னது, நாட்டை ஆண்டவங்களா? ஆமாம். இந்த அளவுக்கு அக்கறை எடுத்து மருந்து தயாரிக்கிறீங்களே, அவங்களுக்கு நோய் முத்திடுச்சா? ஆமாம். என்ன நோய்? இரத்த புற்றுநோய். தாயே, மன்னிக்க வேண்டுகிறேன், சற்று தாமதமாகிவிட்டது. அதனால் என்ன? நானே தாமதித்துதானே உங்களிடம் வந்திருக்கிறேன். இந்தாருங்கள் தாயே. தாயே, தங்களிடம் இதை தெரிவிப்பதற்கு எனக்கு சற்று சங்கடமாகத்தான் இருக்கிறது. இருப்பினும் இதை மறைப்பதற்கு எனக்கு மனம் வரவில்லை. இப்படி வியாதி முற்றிய நிலையில் வந்திருக்கிறீர்களே என்று கேட்கப் போகிறீர்கள், அப்படித்தானே? தீர்க்க தரிசனமாக சொல்கிறீர்கள் தாயே. அது மட்டுமல்ல, தாங்கள் அரண்மனையில் இருந்த காலத்திலேயே அங்கு வந்து வைத்தியம் பார்த்த என் தந்தையுடன் நானும் அநேகம் தடவை அங்கு வந்திருக்கிறேன். உங்களுக்கும் என்னை நன்றாக தெரியும். அப்படி இருக்கையில் நீங்கள் முன்னமே இங்கு வந்து ஆரம்ப நிலையிலேயே இந்த வியாதியை குணப்படுத்திக் கொண்டிருக்கலாமே தாயே. ஆரம்ப நிலையில் அலட்சியப்படுத்துவதும் முற்றிய நிலையில் வேதனையின் தாக்கத்தால் பல வைத்தியர்களை தேடி அலைவதும் அனைவரின் இயல்புதானே. இதற்கு நானும் விதிவிலக்கல்ல. இருப்பினும் அனுபவிக்க வேண்டிய நோய் என்னும் பாவத்தை அனுபவித்து கழிப்பதுதானே பிராரத்த கர்ம வினையை தொலைக்க ஒரே வழி. தாங்கள் பல விஷயங்களை உணர்ந்தவர், தங்களிடம் மறைப்பதற்கில்லை. இப்போது நான் தயார் செய்து வந்திருக்கும் இந்த மருந்து ஒரு வியாஜியம்தான், சம்பிரதாயத்திற்காகத்தான். நோயின் ஆரம்ப நிலை என்றால் நிச்சயம் குணப்படுத்தும். ஆனால் புரிகிறது வைத்தியரே. எதையும் கேட்டு அதிர்ச்சி அடையும் நிலையில் நான் இல்லை. இல்லை தாயே, நான் தெரியும். எந்த நேரமும் எனக்கு மரணம் சம்பவிக்கும் என்பீர்கள். அவ்வார்த்தை என்னை அதிர்ச்சிக்குள்ளாக்காது.
வேதநாயகி, எங்கு சென்று விட்டீர்கள்? இவ்வளவு நேரம் ஆகிவிட்டதே. பிரகாரத்தை சுற்றி வரும்போது நண்பன் ஒருவன் எதிர்பட்டான். அவனிடம் பேசிக் கொண்டிருந்தேன். ஆமாம், நீ இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? பூச்சி ஓட்டிக் கொண்டிருக்கிறேன். இதோ வந்து விடுகிறேன் என்று சொன்னீர்கள். ஐயா, நமஸ்காரம் சுவாமி. நமஸ்காரம். தாங்கள் தேவகரசு நம்பி சுவாமிகள் தானே? ஆமாம். தாங்கள்? நான் ஒரு சாமானியன். ஆனால் உங்கள் புலமையை பற்றி இந்த உறையூருக்கு தெரியுமே. வெகு நாட்களாக உங்களை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருந்தேன். என் நெடுநாளைய ஆசை இன்று பூர்த்தியாகிவிட்டது. எல்லாம் அந்த பெருமாளின் அருள். உங்களிடம் சில சந்தேகங்கள் கேட்க வேண்டும் சுவாமி. இப்பொழுதா? இல்லை இல்லை, நீங்கள் எப்பொழுது சொல்கிறீர்களோ அப்போது உங்கள் இல்லத்திற்கே வந்து சந்திக்கிறேன். அது உங்களுக்கு சிரமம் இல்லை என்றால்? இதில் சிரமம் என்ன இருக்கிறது? நாம் கற்றதை மற்றவர்களுக்கும் கற்றுத்தர வேண்டும். அது அவர்களுக்கும் பயனளிக்க வேண்டும். அதுதான் சான்றோர்களின் நோக்கம். நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் என் அகத்திற்கு வரலாம். மிக்க நன்றி ஐயா. உத்தரவு வாங்கிக் கொள்கிறேன். சரி. என்ன பார்க்கிறாய்? அவர் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இப்படிப்பட்ட அகத்துக்காரரை அடைய நான் பெரிதும் பாக்கியம் செய்திருக்கிறேன். மற்றவர்கள் பாராட்டும் போதுதான் பக்கத்தில் இருப்பவர்கள் பெருமையே தெரிகிறது. பொதுவாகவே அருகில் இருப்பவர்களுக்கு அருமை தெரியாது. ஆனால் இதில் நான் மகிழ்ச்சி கொள்ளவோ புலகாங்கிதம் அடையவோ எதுவுமே இல்லை. என்னுடைய வளர்ச்சியோ வீழ்ச்சியோ எல்லாமே ஆச்சாரியர் கையில்தான் உள்ளது. அடியனுக்கு எல்லாமே அவர்தான். என் நாவிலிருந்து வரும் வாக்கு அவருடைய ஆக்ஞை. நான் கற்றதை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளும் ஒரு அவகாசத்தை ஏற்படுத்திய அந்த பரந்தாமனுக்குத்தான் எல்லா கீர்த்தியும் உரித்தாகும். நமது புத்தியின் செயல்பாடே உடலில்தான் உள்ளது. உடல் உபாதை இல்லாமல் இருந்தால்தான் மனமும் மூளையும் ஒழுங்காக வேலை செய்யும். நம் உடல் நலத்தை பற்றி பேசும்பொழுதே நம் வைத்தியர் வந்து விட்டார் பாருங்கள். வாருங்கள் வைத்தியரே. வணக்கம். என்ன பெட்டியும் கையுமாக கோயிலுக்கே வந்து விட்டீர்கள்? அரங்கனுக்கே வைத்தியமா? ஆமாம், அது என்ன? ஒரு கையில் மருத்துவ பெட்டி, மறு கையில் அர்ச்சனை தட்டு. மிகவும் வேண்டப்பட்ட ஒருவர் தீராத நோயால் பீடிக்கப்பட்டிருக்கிறார். அவர் நலன் கருதி பெருமாளை சேவித்து செல்ல வந்தேன். ஆம், சில நோய்களுக்கு மருந்தை விட மருகி வேண்டுவதைத் தவிர வேறு வழி இல்லை. மருத்துவர் என்பவர் மருந்து கொடுத்து நோயாளிகளை குணப்படுத்துவார், அது கேள்விப்பட்டிருக்கிறேன். நீங்கள் என்னவென்றால் நோயாளிக்காக பிரார்த்தனையும் செய்கிறீர்கள். மிகவும் வினோதமாக இருக்கிறது. அதே சமயம் பாராட்ட தகுந்ததாகவும் இருக்கிறது. இப்போது நான் பிரார்த்தித்து வந்திருப்பது ஒரு சாதாரண நோயாளிக்காக அல்ல. நான் இந்நிலையில் இருக்க காரணமாக இருந்தவர், எனக்கு வாழ்வளித்தவர் இன்று தன் வாழ்விற்காக போராடிக் கொண்டிருக்கிறார். பெருமாளின் சித்தத்தை புரிந்து கொள்வது கடினம். புரிந்து கொள்ள முயற்சிப்பதே தவறு என்று கூட சொல்லலாம். விதியின் விளையாட்டை பார்த்தீர்களா? சாதாரண காய்ச்சலில் இருந்து கொடிய நோய் வரை அதற்கு உயர்ந்தவன் தாழ்ந்தவன், ஏழை பணக்காரன் என்ற எந்த பாகுபாடும் கிடையாது. யாருக்கு வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் எப்படிப்பட்ட வியாதியும் வரலாம். ஏன் இப்படி கூறுகிறேன் என்றால், நான் இப்போது பிரார்த்தனை செய்துவிட்டு வந்திருப்பது ஒரு மூதாட்டிக்காக. அவர்கள் ஒரு காலத்தில் அரசியாக இருந்தவர். இன்று அவர் நிலை மிகவும் கவலைக்கிடமாக இருக்கிறது. ஏனென்றால் அவரை பீடித்திருப்பது புற்றுநோய். உயிர்கொல்லி உடல் முழுவதும் பரவிவிட்டது. காலன் அவரை துரத்த துவங்கிவிட்டான். அவர்கள் ஆயுளில் சொற்பகாலமே மிஞ்சி இருக்கிறது. கேட்கவே மிகவும் வேதனையாக இருக்கிறது. மானசீகமாக நாங்களும் அவர்களுக்காக பிரார்த்தித்துக் கொள்கிறோம். சரி, நாங்கள் புறப்படுகிறோம். நில்லுங்கள் சுவாமி. நான் எவ்வளவு விரிவாக சொல்லியும் அந்த நோய்வாய்ப்பட்டவர் யார் என்று நீங்கள் கேட்க மாட்டீர்களா? வைத்தியரே, பொதுவாக இப்படிப்பட்ட விஷயங்களை யாரும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். இருந்தும் நீங்கள் எங்களிடம் இந்த அளவிற்கு கூறியதே பெரிய விஷயமாகும். அதையும் தாண்டி அவர் யார் என்று நாங்கள் கேட்டால் அது தவறல்லவா? அந்த நாகரிகத்திற்காகத்தான் கேட்கவில்லை. அது தெரிந்தாலும் நாங்கள் என்ன செய்ய முடியும்? முக்கியமாக உங்களுக்குத்தான் தெரிந்திருக்க வேண்டும். அந்த யாரோ வேறு யாருமல்ல, உங்கள் தாயார்தான்.
என்னுடன் தங்கியிருந்தும் கூட அவர் என்னிடம் உண்மையை தெரிவிக்கவில்லை. மருத்துவர் மூலம்தான் அம்மாவிற்கு ஏற்பட்டுள்ள இந்த இரத்தப்புற்று தோஷம் பற்றி தெரிய வந்தது. இதிலிருந்து நான் புரிந்து கொண்டது என்னவென்றால், நமக்கு இந்த உண்மை தெரிவதை அம்மா விரும்பவில்லை. அதற்கு காரணம், எங்கு நமக்கு உண்மை தெரிந்துவிட்டால் நாம் வேதனைப்படுவோமோ என்கிற நல்ல எண்ணம்தான். இதைத்தான் மருத்துவரும் வலியுறுத்தினார். மேலும் நமக்கு தெரியும் என்று அவர் முன் தெரிவிக்க வேண்டாம் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார். எது எப்படியோ தெய்வக்கரசு, நான் இப்பொழுதே அம்மாவை பார்க்க வேண்டும். என் குற்ற உணர்ச்சி என்னை வாட்டுகிறது. ஆமாம், எனக்கு உடம்பு பரபரக்கிறது, மனம் படபடக்கிறது. உடனே சென்று பார்ப்பதுதான் சரி என்று நினைக்கிறேன். இல்லை, இதில் சற்று நிதானம் தேவை. உங்களுக்கு இருக்கும் வேதனையிலும் படபடப்பிலும் அவரிடம் சென்று உங்களுக்கும் தெரியும் என்பதை உங்களை அறியாமல் வெளிப்படுத்தினால் அது அவருடைய நிலையை மேலும் மோசமாக்கிவிடும். தெய்வக்கரசு சொன்னதை வைத்து பார்க்கும்போது மருந்தால் குணப்படுத்தக்கூடிய நோய் அல்ல அது என்பது தெளிவாக புரிகிறது. தற்சமயம் நீங்கள் செய்யக்கூடியது, நீங்கள் சென்று அவர்களை சாதாரணமாக பார்ப்பதைப் போல் பார்த்துவிட்டு வாருங்கள். நல்லதையே நினைப்போம். அவர்கள் இருக்கும் காலம் வரை அவர்களை எந்த அளவிற்கு சந்தோஷமாக வைத்துக் கொள்ள முடியுமோ அந்த அளவிற்கு சந்தோஷமாக வைத்துக் கொள்ள முயற்சிப்போம். மரணம் என்பது என்றாவது ஒரு நாள் எல்லோரும் சந்திக்க வேண்டிய ஒன்றுதான். அந்த காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்று தெரிந்தால், ஆன்மீகமாக பார்த்தால் நம் மனதை ஆன்மீகத்தில் செலுத்த அது வசதியாக இருக்கும். அதெல்லாம் சரி, அம்மாவின் இந்த நிலையை ஆச்சாரியருக்கு தெரிவிக்க வேண்டாமா? அவரிடம் இதை எப்படி தெரிவிப்பது? முன்னமே அம்மாவை பற்றி எதுவும் சொல்ல வேண்டாம் என்று திட்டவட்டமாக கூறியுள்ளாரே. அதற்காக அவருடைய இறுதி காலத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை எப்படி தெரிவிக்காமல் இருப்பது? அப்பொழுதும் அவர்தானே அம்மா எங்கிருக்க வேண்டும் என்று உபாயம் கொடுத்தார். அதேபோல் அந்திம காலத்தில் எப்படி செயல்பட வேண்டும் என்று ஏதாவது சொன்னாலும் சொல்வார். அதனால் ஆச்சாரியரிடம் இந்த விஷயத்தை தெரிவிப்பதுதான் நல்லது. அதுதான் நம் கடமை என்றும் நினைக்கிறேன். அம்புஜம் சொல்வதும் சரிதான் என்று படுகிறது. அவரது பூர்வாசிரம மனைவி என்ற விதத்தில் அல்லாமல் உங்களுடைய தாயாருக்கு இப்படி ஒரு நிலை என்பதை தெரிவித்து விடுங்கள். மொத்தத்தில் இப்பொழுது அம்மாவிடம் எதையும் வெளிப்படுத்தாமல் அவரை சென்று சந்தித்து வருகிறோம். அதேபோல் ஆச்சாரியரிடமும் அம்மாவின் நிலையையும் தெரியப்படுத்துகிறோம். ஆம், அதுதான் இப்பொழுது நாம் செய்யக்கூடியது. என்ன மலராண்டான், மாரநேர் நம்பியை உள்ளே அழைத்துக் கொள்ள வேண்டுமா? சுவாமி, தங்களின் பேச்சு ஆச்சரியத்தை அளிக்கின்றது. அருகில் நடக்கும் பல விஷயங்களையும் அறிந்து கொள்ளும் உங்கள் தீட்சண்யத்தை நினைத்து வியந்து போகிறேன் சுவாமி. உன் பாராட்டெல்லாம் இருக்கட்டும். மாரநேர் நம்பியை எதற்கு அழைத்தாய்? அதைச் சொல். பொறுத்தருள வேண்டும் சுவாமி. பிரசாதம் ஸ்வீகரிக்கத்தான் அழைத்தேன். நீ ஸ்வீகரித்தாயிற்றா? அப்போதே ஆயிற்று சுவாமி. மாரநேர், நீ இது போன்ற நல்ல பழக்கங்களை எப்போது கற்றுக்கொள்ளப் போகிறாய்? அடியேன் அமுது செய்த சில வினாடிகளிலேயே மலராண்டான் சமர்த்தாக அவன் காரியத்தை கவனித்துக் கொள்கிறான் பார். மலராண்டான் இவன் சேவையில் காட்டும் ஆர்வத்தை மற்ற விஷயங்களில் அதிகம் காட்டுவதில்லை. ஏதோ அந்தந்த வேளைக்கு அவசியத்திற்காக கொஞ்சம் உணவு ஸ்வீகாரம் செய்கிறான், அவ்வளவுதான். சேற்று நீரையும் உணவாக உட்கொண்டவனாயிற்றே இவன். சரி மாரநேர், நீ இவனுடன் செல். உத்தரவு சுவாமி. தாசன் அடியேன் சுவாமி. வா தெய்வவாரி. பகவத் சேவையில் என்றும் தழைத்திருப்பாய்.
எழுந்திரு. முன்பே வந்து விட்டாயோ? தாங்கள் உடலை பற்றியும் உணவை பற்றியும் உரையாடிக் கொண்டிருக்கும் போதே வந்துவிட்டேன் சுவாமி. பார்த்தாயா இந்த மாரநேர் நம்பியை? அவன் உடல் ஆரோக்கியம் அவனுக்கு 2ஆம் பட்சம்தான். இருப்பினும் சேவை மனப்பான்மையில் இருப்பவர்கள் தேக நலனிலும் அக்கறை செலுத்தத்தான் வேண்டும். அதை சரிவர போஷிக்கவில்லை என்றால் பிறகு உடல் உபாதை, அதனால் மனக்கஷ்டம். தங்கள் வார்த்தைகள் நிதர்சனமான உண்மை சுவாமி. உடல் உபாதை என்றால் மனம் படாத பாடு படுகிறது. என்ன, உன் சொந்த அனுபவம் பேசுகிறதோ? அப்படியொன்றும் இல்லை சுவாமி. ஆனால் நம் சுற்றத்தில் இருப்பவர் மீள முடியாத ஒரு நோயில் பாதிக்கப்பட்டு விட்டாலும் இந்த மனது பெருத்த வேதனையை அடையத்தான் செய்கிறது. அப்படி யாருக்கு என்ன உபாதை? அது தங்களிடத்தில் தெரியப்படுத்த வேண்டும் என்றுதான் தோன்றுகிறது. இருப்பினும் தயக்கமாகவும் இருக்கிறது. தயங்க வேண்டாம், சொல் தெய்வவாரி. யாருக்கு மீள முடியாத வியாதி? சுவாமி, அரையரின் தாயார் ரங்கநாச்சியார். அவருக்குத்தான் இரத்த புற்று தோஷம் மிகவும் உச்சத்தை அடைந்து விட்டது. இனி குணப்படுத்தும் நிலையை அவர் தாண்டிவிட்டார் என்று கேள்விப்பட்டேன். அதிலிருந்து என் மனம் மிகவும் வேதனையில் தவிக்கிறது. தெய்வவாரி, நீ உடலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அது படும் அவஸ்தையை பார்க்கிறாய். அடியேன் மீண்டும் மீண்டும் தேக சம்பந்தம் பெற்று மறுசுழற்சியில் சிக்கும் ஆத்மாவை பார்க்கிறேன். பார்வையில் வித்தியாசம் இருப்பதால் அனுபவமும் பாதிப்பும் மாறுபடுகிறது. நீ ஒன்றை யோசித்துப் பார். அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும் மரணம் என்ற ஒன்று நிகழும் என்பதில் மாற்று கருத்து ஏது? அதை ஏற்கும் மனப்பக்குவம்தான் ஒருவருக்கொருவர் மாறுபடுகிறது. இந்த ஆத்மா இக்கூட்டை விடுத்து கிளம்ப ஏதாவது ஒரு வியாஜ்யத்தை, அதாவது ஒரு காரணத்தை ஸ்வீகரிக்கிறது, அவ்வளவுதான். ஆனால் சாஸ்திரத்தை முன்னிறுத்தி பார்த்தால் மரணத்தைப் பற்றிய கவலை அவசியமற்றது என்று புலப்படும். அரையிரும் தெய்வக்கரசு நம்பியும் மிகவும் மனோவியாகுலத்தில் இருக்கிறார்களோ? இருக்கத்தான் செய்யும். தாயானவள் ஈடு செய்ய முடியாத ஒரு இரத்த சம்பந்தமாயிற்றே. ஒப்பற்ற உறவன்றோ பெற்ற தாயானவள். அவ்வகையில் அரையருக்கும் மற்ற சகோதரர்களுக்கும் நிச்சயம் மனவருத்தம் இருக்கத்தான் செய்யும். இருப்பினும் சாஸ்திரங்களின் வழிகாட்டுதல் படி மனதை தேற்றிக் கொள்ள வேண்டியதுதான். நடக்கப் போகும் சம்பவங்களை ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டியதுதான். இதை தாண்டி ஓர் ஆச்சாரியராக தாங்கள் அவர்களுக்கு வேறு ஏதாவது செய்ய முடியுமா சுவாமி? அடியேன் சரணடைந்த ஒரு ஆத்மாவிற்காக அந்த பகவானை பிரார்த்திக்கலாம். நீ வலியுறுத்தி கேட்பதால் நிச்சயம் பிரார்த்திக்கிறேன். அதுதான் அடியேனால் முடிந்தது. மிகவும் சந்தோஷம் சுவாமி. எங்கு அடியேன் தெரிவிக்க வந்த விஷயத்தை உதாசீனப்படுத்தி விடுவீர்களோ என்று தயங்கினேன். ஆனால் மிகவும் கருணையோடு செவிசாய்த்து அருளினீர்கள். பல அரிய விஷயங்களையும் எடுத்துச் சொன்னீர்கள். அந்த ஆத்மாவிற்காக பிரார்த்திப்பதாகவும் சொன்னீர்கள். மிகவும் நிம்மதியாக இருக்கிறது சுவாமி. அன்று பெரிய நம்பி அந்த தாய் சார்பாக தங்களிடம் ஏதோ சொல்ல வந்தபோது மிகவும் கடிந்து கொண்டீர்கள் என்று அறிந்தேன். அதுபோல் எனக்கும் ஆகிவிடுமோ என்று பயந்தேன். அன்று அடியேன் அப்படி சொன்னதற்கு அர்த்தம் வேறு. அடியேனை தரிசிக்க வேண்டும் என்ற அந்த பெண்மணியின் கோரிக்கை தகாது என்பதாலும் உடனடியாக தவிர்க்கப்பட வேண்டிய செயல் என்பதாலும் அப்படி ஒரு கடுமையான கட்டளை வார்த்தைகளை உதிர்த்துவிட்டேன். மற்றபடி அவளிடத்தில் துவேஷமோ அன்போ விருப்போ வெறுப்போ எதுவும் இல்லை. இன்றும் அப்படித்தான். அரையரின் தாயார் அடியேனை என்றுமே தரிசிக்கக் கூடாது என்பதற்கு அன்று காட்டப்பட்டது கடுமையான வார்த்தைகள். ஆனால் இன்று அவர்களுக்கு தேவை அனுகூலமான ஆறுதலான வார்த்தைகள். பகவான் என்ன சொல்கிறான்? உன்மேல் நீ எந்த அளவிற்கு அன்பு வைத்திருக்கிறாயோ அதை ஒரு புழுப்பூச்சியிடமும் காட்ட வேண்டும் என்றுதானே சொல்கிறான். அதைத்தான் அடியேனும் செய்ய நினைக்கிறேன். மற்ற ஜீவராசிகளை
தயையோடு ரட்சிக்க நினைப்பதுதான் ஓர் ஆச்சாரியனின் கடமை. அந்த வகையில் அந்த ஜீவனின் மேல் அடியேனுக்கு தயை உண்டு. அந்த ஆத்மா நற்கதி அடைய நிச்சயம் அந்த அரங்கனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். போதுமா? அண்ணா, உங்களுடைய இந்த மாற்றம் எனக்கு மிகவும் வியப்பாக இருக்கின்றது. அடியனை விட சாஸ்திரம், சம்பிரதாயம், அரங்கன் சேவை, ஆச்சாரியர் பக்தி என்று இருப்பவர் தாங்கள். அப்படிப்பட்ட தாங்கள் தாயாரின் விஷயத்தில் இப்படி உடைந்து போயிருப்பது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அதுதான் தாய்ப்பாசம். மூத்த மகன் என்கின்ற முறையில் அடியன் அம்மாவிற்கு இது நாள் வரை எதுவும் செய்ததில்லை. எனக்கும் அம்மாவுக்கும் ஒரு நீண்ட இடைவெளி இருந்தது. இனிமேலாவது அவர்களை சந்தோஷமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்து இங்கே வந்துவிட்டேன். அரங்கனும் ஆச்சாரியரும் இதற்காக அடியனை மன்னிப்பார்கள் என்றுதான் நினைக்கிறேன். ஒரு விதத்தில் உங்களை நினைத்தால் எனக்கு பெருமையாக இருக்கிறது அண்ணா. அடியனை விட அம்மா மேல் தங்களுக்கு அளவு கடந்த பாசம் இருக்கிறதென்று தெரிகிறது. அது அந்த ஸ்தானம், தாய் ஸ்தானம். ஒவ்வொரு குழந்தையை பிரசவிக்கும் போதும் அந்த தாயும் மறுஜென்மம் எடுக்கிறாள். தாயின் வயிற்றிலிருந்து குழந்தை பிறந்தவுடனே அழுகின்றதே, அதற்கு காரணம் என்ன தெரியுமா? 10 மாதங்களாக அம்மா வயிற்றிலேயே சுகமாக இருந்துவிட்டு பூமியில் வந்து பிறந்தவுடன் அந்த சுகத்தையெல்லாம் இழந்துவிட்டது போல் அதற்கு ஒரு அனுபவம். அதனால்தான் அழுகின்றது. கர்ப்பத்தில் ஒரு குழந்தைக்கு கிடைக்கின்ற பாதுகாப்பு வேறு எங்கேயும் கிடைக்காது. தாயினுடைய வயிறு ஒரு கோயில். அதனால்தான் பகவான் குடியிருக்கின்ற இடத்தை கர்ப்ப கிரகம், கருவறை என்று சான்றோர்கள் சொல்லியிருக்கிறார்களோ என்று அடியேனுக்கு தோன்றுகிறது. அப்பேற்பட்ட புனிதமான தாய்க்கு தனையன்கள் தன் கடமையை செய்யாமல் தவற விட்டுவிட்டால் அந்த பாவத்திற்கு பிராயச்சித்தமே இல்லை. இதை உலகத்திற்கு உணர்த்தத்தான் பெருமாளே கர்ப்பவாசம் செய்திருக்கிறார் என்று தோன்றுகிறது. நீங்கள் சொல்வது உண்மைதான் அண்ணா. அம்மாவுக்கு அந்த நோயுடைய வேதனை தெரியாமல் நாம் நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் அண்ணா. ஆமாம் தெய்வக்கரசு. முக்கியமாக இனி சத் விஷயங்களில் அம்மாவை முழுமையாக ஈடுபடுத்த வேண்டும். தினமும் காலையில் பாகவத ஸ்லோகங்களை வாசித்து அதன் அர்த்தங்களை நீ அம்மாவிற்கு எடுத்துச் சொல். சரி அண்ணா. மாலையில் தமிழ் பாசுரங்களை சேவித்து அதன் விளக்கங்களை அடியேன் எடுத்துரைக்கிறேன். இப்போதைக்கு அம்மாவிற்கு நம்மால் செய்யக்கூடியது இது மட்டும்தான் தெய்வக்கரசு. வந்தனம் பெரிய நம்பிகள். வந்தனம் திருக்கோஷ்டி நம்பிகள். வந்தனம் அரையரே. வருந்தாதீர்கள், மனதை தேற்றிக் கொள்ளுங்கள். வரும் வழியில்தான் பெரிய நம்பிகள் தங்களின் தாயாரின் உடல்நிலை பற்றி தெரிவித்தார். மனதிற்கு மிகவும் சங்கடமாக இருக்கிறது. என்ன செய்வது? அனைத்தும் காலத்தின் வசம் உள்ளது. மனதை ஆசுவாசப்படுத்த தாங்கள் வேறு விஷயத்தில் கவனத்தை செலுத்துங்கள். நீங்கள் சொன்னபடிதான் அடியேனும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். ஆனாலும் தாயாரின் நிலையை நினைவுபடுத்தும் விதமாக பல விஷயங்கள் நடக்கிறது. நம் ஆச்சாரியர் அருளிய சதுஸ்லோகி என்னும் இந்த உயர்ந்த ஸ்லோகத்தை படித்துக் கொண்டிருந்தேன். அதில் நம் ஆச்சாரியர் என்ன குறிப்பிடுகிறார் தெரியுமா? உலக உயிர்களுக்கெல்லாம் தாயாகவும் கருணைக்கு பிறப்பிடமாகவும் இருக்கின்ற பெரிய பிராட்டி என்னும் ரங்க நாச்சியாருக்கு இந்த ஸ்தோத்திரங்கள் சமர்ப்பணம் என்று எழுதியிருக்கிறார். இதிலுள்ள ரங்கநாச்சியார் என்ற வார்த்தையும் கருணையின் பிறப்பிடம் என்ற வரிகளும் அடியனின் தாயாரைத்தான் ஞாபகப்படுத்துகின்றன. புரிகிறது அரையரே. தங்களின் நிலை கண்டு அடியேனுக்கும் விசனம் ஏற்படத்தான் செய்கிறது. ஒன்று கூறட்டுமா? அன்று அடியேனின் அகத்தில் தங்களின் தாயார்தான் என்று அறியாமலேயே அவர்களை சந்திக்க நேர்ந்தது. அந்த நிலையிலேயே
அடியேனையும் மேகவல்லியையும் ஈர்க்கும் வாத்சல்யத்தை உங்களின் தாயார் பெற்றிருந்தார். முகத்தில் அப்படி ஒரு லக்ஷ்மி கடாட்சம். எங்களுடனேயே அவர்கள் தங்கிவிடக் கூடாதா என்று அடியேனின் மனம் ஏங்கியது. அடியேனுடைய தாயாரின் அந்திம காலத்தில், ஆத்மா பிரியும் நேரத்தில் க்ஷண நேரம்தான் அவருடன் அடியேன் இருக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அடியேனின் தமையனார்தான் அதிகம் அவரை கவனித்துக் கொண்டார். அதனால் தங்கள் தாயாருக்கு சில மணி நேரம்தான் சேவை செய்யும் வாய்ப்பு கிடைத்தாலும் அடியேனின் தாயாராகவே அவரை பாவித்தேன். அப்படி ஒரு ஆகர்ஷணம் அவருக்கு. என்னவோ காலம் ஒவ்வொருவருக்கும் ஒரு கெடு வைத்திருக்கிறது. அதை பற்றி வருந்தாமல் உள்ளவரை தங்கள் தாயாரிடம் அன்போடும் அரவணைப்போடும் ஆசையுடனும் நடந்து கொள்ளுங்கள். சரியாகச் சொன்னீர்கள் திருக்கோஷ்டி நம்பிகளே. அடியேனும் அதையேதான் குறிப்பிட விரும்புகிறேன். அரையரே, இந்நேரத்தில் உங்கள் தாயாரின் விருப்பத்திற்கு பங்கம் இல்லாமல் நீங்கள் சகோதரர்கள் நால்வரும் நடந்து கொள்வது மிகவும் முக்கியம். பெரிய நம்பிகளே, தாயாரின் தலையாய விருப்பம் ஒன்றுதான், ஆச்சாரியரை தரிசிப்பது. அது நடக்காது ஒன்றுதான் என்றாலும் தாயாரின் கடைசி வேண்டுதலாக, ஆசையாக அது உருவெடுத்து நிற்கும் பொழுது அதை நிறைவேற்றும் முயற்சியில் அடியேன் என்று ஆச்சாரியாரை தரிசிக்க வந்துள்ளேன். அது எப்படி சாத்தியம் அரையரே? சாத்தியமில்லைதான். இருப்பினும் ஆச்சாரியரிடத்தில் இதுக்கு ஒரு வாக்குத்தத்தம் வாங்கித்தான் ஆக வேண்டும் என்ற சூழ்நிலையில் அடியேன் இப்பொழுது இருக்கின்றேன். சம்பிரதாய சிற்பிகளாக விளங்கி பேரும் புகழும் பெறுவீர்களாக. எழுந்திருங்கள். என்ன, எல்லோரும் வந்து வெகு நேரமாகிவிட்டதோ? என்ன வரரங்க அரையரே, உன் தாயார் உடல் நலம் இப்போது எப்படி இருக்கிறது? தங்களின் ஆதரவான விசாரிப்பு மனதிற்கு சற்று இதமாக இருக்கிறது சுவாமி. மற்றபடி அடியன் என்னவென்று சொல்வது? தாயாரின் வியாதியின் வீரியம் உச்சத்தை அடைந்து விட்டதாக வைத்தியர் சொல்லிவிட்டார். அவருடன் பல நாட்கள் இருந்து சேவை செய்ய முடியாத துர்பாக்கியசாலியாக அடியன் ஆகிவிட்டேன். வரரங்கா, இந்த உடலும் சாஸ்வதமில்லை, இந்த உலகமும் சாஸ்வதமில்லை. அனைத்தும் ஓர் நாள் அழியக்கூடியதுதான். பிறந்த ஒவ்வொரு ஜீவராசிக்கும் மரணம் என்பது தவிர்க்க முடியாதது. பகவானை பிரத்யக்ஷமாய் உணர வைக்கக்கூடியது. நன்றாக யோசித்துப் பார். மரணம் என்ற ஒன்று இல்லை என்றால் மனிதர்கள் செய்யும் பாவச் செயல்களுக்கு அளவே இல்லாமல் போய்விடாதா? நாம் நிரந்தரமானவன் என்ற எண்ணம் வந்துவிட்டால் தாம் வாழ மற்றவர்களுக்கு எப்படிப்பட்ட இன்னல்கள் கொடுக்கவும் யாரும் தயங்க மாட்டார்கள். ஒரு நாள் நாம் இறக்கப் போகிறோம் என்ற எண்ணம்தான் அதிகப்படியான பாவங்களை மக்களை செய்ய விடாமல் தடுக்கிறது. மரணம் என்பது உடையை மாற்றிக்கொள்வது போல் உடலை மாற்றிக்கொள்வதுதானே? மீண்டும் பிறப்பு, இறப்பு, முதுமை, வியாதி என்ற கர்மபந்தத்தில் விழாமல் அந்த பரந்தாமனின் திருவடியை அடைய வேண்டும் என்பதை உணர்த்தத்தானே ஆழ்வார்கள் திராவிட வேதமான பாசுரங்களை அருளிச் செய்திருக்கிறார்கள். வேதமும் சாஸ்திரமும் இதைத்தானே வலியுறுத்துகிறது. நிச்சயம் உன் தாயாரும் கூடிய விரைவில் பகவத் தரிசனம் பெறும் பாக்கியம் பெறுவாள் என்று நினைத்து உன் மற்ற தலையாய பணிகளை செய்து கொண்டு வா. சுவாமி, சாஸ்திரங்களையும் கடமைகளையும் உணர்ந்து அடியேன் செயலாற்றி வருகிறேன் என்பது தங்களுக்கு நன்றாகவே தெரியும். இருப்பினும் தாயார் மரணத்தின் விளிம்பில் இருக்கும் பொழுது அடியனின் வைராக்கியம் குலைந்து போகிறது. அரையரே, அர்ஜுனனின் பேரனான பரீட்சித் மகாராஜனின் கதையை நீ அறிந்திருப்பாய். 7 நாட்களில் தக்ஷகன் எனும் பாம்பால் தனக்கு மரணம் ஏற்படும் என்று பரீட்சித் மகாராஜனுக்கு விதி ஒரு கெடுவை கொடுத்தது. உலகிற்கே அரசனான பரீட்சித் மகாராஜன் நினைத்திருந்தால் தன் மரணத்தை வெல்ல ஏதாவது ஒரு உபாயத்தை நாடி
சாபத்தால் உண்டாகப் போகும் மரணத்திலிருந்து தப்பியிருக்க முடியும். ஆனால் அவர் அதைச் செய்யவில்லை. அதற்கு பதிலாக தான் வாழப்போகும் 7 நாட்களில் பல மகரிஷிகளையும் முனிவர்களையும் கங்கை நதிக்கரையில் வரவழைத்து உரிய ஆசனம் கொடுத்து உபசரித்து அடக்கத்துடன் பரீட்சித்து மகாராஜன் அந்த சிரேஷ்டர்களிடம் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? இந்த 7 நாட்களில் அடியேன் எதை கேட்க வேண்டும், எதை கேட்கக்கூடாது, எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எதை மனதில் ஸ்மரிக்க வேண்டும், எதை ஸ்மரிக்கக் கூடாது என்று. பரீட்சித்து மகாராஜனுக்கு ஏற்பட்ட சூழலை அறிந்து அவரை உய்விப்பதற்காகவே வியாசதேவரின் புதல்வரான சுகதேவ மகரிஷி அங்கு வந்து சேர்ந்தார். வேதத்தின் முடிவான சாரமான உயர்ந்த புராணமான பாகவத புராணத்தை 7 நாட்கள் பரீட்சித்து மகாராஜனுக்கு உபதேசித்து அவர் கேட்ட அற்புதமான கேள்விகளுக்கு ஆழமான பதில்களை பாகவதத்தின் மூலம் இவ்வுலகுக்கு எடுத்துரைத்தார் சுகதேவ மகரிஷி. பரீட்சித்து மகாராஜன் அதை ஸ்ரத்தையுடனும் பக்தியுடனும் கேட்டு தெளிவு பெற்று 7 நாட்கள் முடிந்ததும் இவ்வுடலை நீத்து பகவானின் வாசஸ்தலத்தை அடைந்தார். பரீட்சித்து மகாராஜனுக்கு மரண காலம் விதிக்கப்பட்டது போல் உன் தாயாரும் அந்திம காலத்தை நெருங்கியுள்ளார்கள். எனவே எதை கேட்க வேண்டுமோ, எதை செய்ய வேண்டுமோ, எதை ஸ்மரணம் பண்ண வேண்டுமோ அதை அவளுக்கு எடுத்துரைத்து அந்த ஆத்மா நற்கதியை அடையுமாறு நீதான் அவளை கரை சேர்க்க வேண்டும். புரிந்ததா? சுவாமி, தாங்கள் குறிப்பிட்டது அனைத்தும் முற்றிலும் உண்மை, சத்தியம். இருப்பினும் இவை அனைத்தும் கேட்கும் மனப்பக்குவம் இப்போது அடியேனின் தாய்க்கு இல்லை. அவற்றை புரிய வைக்கும் திறமை அடியேனிடத்திலும் இல்லை. அடியேனின் தாயிடத்தில் எஞ்சியிருக்கும் கேள்விகள் 2 தான். 1, எதையும் பார்க்க கூடாது. 2, எதை பார்க்க வேண்டும். உலக விஷயத்தில் உள்ள எதையும் அவர் பார்க்க முற்படுவதில்லை. ஆனால் அவர் நிச்சயம் பார்க்க வேண்டும் என்று ஒரு விஷயத்தில் மட்டும் தீர்மானமாக இருக்கிறார். என்ன அது? தாயார் பார்க்க நினைப்பது, தரிசிக்க நினைப்பது தங்களையன்றி வேறு எதுவுமே இல்லை சுவாமி. தன் வியாதி பிடித்த உடலிலிருந்து அந்த ஆத்மாவை தங்கள் திருவடியின் மூலம் சேர வேண்டிய இடத்தில் சேர்க்க நினைக்கிறார். அதுவே அவரது தலையாய விருப்பமாக இருக்கிறது சுவாமி. அதை எவ்வகையில் நிறைவேற்றுவது என்று அடியன் இப்பொழுது திக்குமுக்கு ஆடிக்கொண்டிருக்கிறேன். சுவாமி, இதற்கு ஒரு நல்ல தேர்வை, அடியனின் தாயாருக்கு ஒரு சிறந்த கதியை தாங்கள்தான் அளித்தருள வேண்டும். தங்களை சரணடைந்த இந்த அடியவனின் கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும். அரையரே, அடியேனை தரிசிப்பதால் உன் தாயாருக்கு நற்கதி கிடைக்கும் என்று சொல்ல முடியாது. ஆனால் அடியேனின் தரிசனத்தை கண்டது போன்ற ஒரு உபகாரத்தை உன் தாயாருக்கு செய்ய நினைக்கிறேன். சாதாரணமாக ஒரு சம்பந்தத்தை பகவானோடு ஏற்படுத்திக் கொள்ள ஒரு பர்த்தாவானவள் தன் பார்வையை, அதாவது மனைவியுடன் ஆச்சாரியரை அணுகி பஞ்ச சம்ஸ்காரம் என்ற வைபவத்தை ஏற்பார்கள். அடியேன் விஷயத்தில் பஞ்ச சம்ஸ்காரமும் சரி, அதை அடுத்து சந்நியாச தர்மமும் சரி, மிக குறுகிய காலத்தில் அவசரமாக மேற்கொள்ளப்பட்டது. எனவே உன் தாயாருக்கு அவ்வைபவம் அன்றே நடக்கும் சூழ்நிலை இல்லை. இப்போது ஓர் ஆச்சாரியனாக உன் தாயாருக்கு அந்த மேன்மையான சம்ஸ்காரத்தை இதோ இந்த பெரிய நம்பி மூலம் நிறைவேற்ற தீர்மானித்திருக்கிறேன். பெரிய நம்பி, சுவாமி, அடியேன் அளிக்கும் இந்த மந்திராட்சதையை அவள் சிரத்தில் சேர்ப்பித்து
ரக்ஷையான திவ்ய மந்திரத்தை எனது பிரதிநிதியாக இருந்து அரையரின் தாயாரின் செவியில் அருளிச் செய். பெரிய நம்பி, இதை பெற்றுக்கொள். என்ன அரையரே, இப்போதாவது உன் மனக்குறை தீர்ந்ததா? தாயார் இதை உகந்து ஏற்றுக்கொண்டால் நிச்சயம் தீர்ந்துவிடும் சுவாமி. கவலைப்படாதே. ஓர் சரணடைந்த சிஷ்யையாக உன் தாயார் நற்கதி அடையும் பாக்கியத்தை அடைந்தாள் என்ற அனுகிரகத்தை அவளிடம் தெரிவித்துவிடு. இந்த மந்திர ஆட்சதையையே அடியேனின் தரிசனமாக பார்க்கச் சொல். மற்றதை அந்த அரங்கன் பார்த்துக் கொள்வான். உத்தரவு சுவாமி. வாருங்கள் அரையரே, உடனே புறப்படுவோம். வருகிறேன் சுவாமி. ஹே ரங்கா, உங்களை எல்லாம் இன்னும் எவ்வளவு நாளைக்கு சிரமப்படுத்தப் போகிறேனோ பகவானே. ஏனம்மா இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள்? எங்கள் இருவரின் அகத்துக்காரர்களுக்கு மட்டுமா நீங்கள் தாய்? எங்களுக்கும் நீங்கள் தாய் போன்றவர் தானே. எங்களுக்கு ஒரு சிரமமும் இல்லை. சொல்லப்போனால் தங்களுக்கு ஒரு சிறிதளவாவது சிசுருஷி செய்வதை எங்கள் பாக்கியமாக கருதுகிறோம். ஆமாம் அம்மா, வேதா மிகவும் சரியாக சொன்னாள். தாங்கள் எதையாவது மனதில் நினைத்து தேகத்தை வருத்திக் கொள்ளாதீர்கள். உங்களுக்கு நிச்சயம் சரியாகிவிடும். உங்கள் மனது குளிரும்படி ஒரு நல்ல செய்தியோடு அவர் ஆச்சாரியர் திருமாளிகையிலிருந்து வருவார். எப்போதோ போனான். இவ்வளவு நேரமாகியும் இன்னும் வரவில்லையே. நம்பிக்கையோடு இருங்கள் அம்மா. அண்ணன் நிச்சயம் நல்ல செய்தியோடு தான் வருவார். தெய்வக்கரசு, உன் விருப்பத்திற்கு நான் குறுக்கே நிற்கவில்லை அப்பா. ஆனால் உங்கள் ஆச்சாரியரை பற்றி நான் பூர்வாசிரமத்திலேயே உணர்ந்து வைத்துள்ளவள். அவர் அன்று என்னை பாணிக்கிரகணம் செய்து கொண்டபோது எனக்கு வயது 12. அந்த வயதிலிருந்தே அவரை நான் நன்கு அறிந்தவள். அவருடனேயே பல வருடங்கள் வாழ்ந்தவள். அவர் எனக்கு கணவராகவும் இப்பிரதேசத்தின் அரசராகவும் இருந்த காலத்தில் மனதில் ஒன்றை தீர்மானித்து விட்டால் அதை எந்த நிலையிலும் மாற்றிக்கொள்ளவே மாட்டார். அதை பிடிவாதம் என்று சொல்ல மாட்டேன். தீர்க்கமான உள்ள உறுதி, வைராகியம் என்றுதான் சொல்வேன். அந்த பக்குவம்தான் இன்று அவர் ஆச்சாரிய பீடத்திலும் முடிசூடா சிரேஷ்டராக தலைமை ஆச்சாரியராக வீற்றிருக்கிறார். எல்லாம் இருந்த போதும் சரி, பிறகு அனைத்தையும் துறந்து சந்நியாசாசிரமம் கை கொண்ட போதும் சரி, அவர் வந்த பாதை ஒரு வழிப்பாதை. ஏகாந்த சிந்தனை கொண்ட கொள்கையில் அசாத்தியமான உறுதி. அதே சமயத்தில் தர்ம நியாயத்தில் பிறழாத தன்மை. இதன் மொத்த உருவம்தான் என் பூர்வாசிரம கணவரான உங்களின் இன்றைய ஆச்சாரியர். அப்படிப்பட்டவர் இந்த அடியவளை பார்க்க அனுமதிப்பது என்பது எட்டா கனிதான். இல்லை அம்மா, ஆச்சாரியரின் மனம் கனிந்து விட்டது. அடியேன் பெரிய நம்பி. அம்மா, இவரை தெரியும் அப்பா. அன்று நான் முதலில் மடத்திற்கு சென்ற சமயத்தில் இவர் மூலமாகத்தான் என் வரவை தெரிவித்தேன். எனக்காக ஆச்சாரியரிடம் கோரிக்கையை முன்வைத்தவர் ஆயிற்றே. இவரை மறக்க முடியாது.
இவரது முயற்சியையும் மறக்க முடியாது. ஆமாம் வரரங்கா, இன்று மட்டும் அவர் மனம் எப்படி கனிந்தது. உங்களது ஆச்சாரியர் என்ன நல்வாக்கை கொடுத்தார், அதை சொல்லப்பா முதலில். பெரிய நம்பிகளே, தங்கள் திருவாயால் நம் ஆச்சாரியாரின் நல்வாக்கை தெரிவித்து விடுங்கள். தாயே, தங்களைப் பற்றியும் தங்களின் இன்றைய நிலையைப் பற்றியும் அரையர் விரிவாக எடுத்துச் சொன்னார். அமைதியாக அனைத்தையும் திருச்செவி சாற்றி அருளிய ஆச்சாரியர் இறுதியில் தங்கள் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டார். இது சத்தியம். என்ன ஆச்சாரியர் இந்த அடியவளின் கோரிக்கையை செவிசாய்த்து அருளினாரா? என் விருப்பத்தை ஏற்றுக்கொண்டாரா? ஆமாம் தாயே, ஏற்றுக்கொண்டார். அப்படியென்றால் அவரை தரிசிக்க சம்மதம் தெரிவித்து விட்டாரா? தாயே, அடியேன் சொல்வதை சற்று பொறுமையாக கேளுங்கள். ஆச்சாரியரின் தரிசனத்தாலும் கருணையாலும் அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய பெரும் பேறு பகவானின் நேரடி தரிசனம். அவ்வகையில் தாங்கள் எம்பெருமானின் தரிசனம் பெறும் பேரின்ப நிலையையே அனுகிரகிக்கும் வகையில் இதோ பாருங்கள். தாயே, இதோ பாருங்கள். இந்த மந்திராட்சதையை தங்கள் சிரத்தின் மேல் சேர்த்துக் கொள்ளச் சொன்னார். தாயே, ஆச்சாரியர் மேலும் பஞ்ச சம்ஸ்காரத்தின் ஒரு முக்கிய அங்கமான துவய மந்திரத்தினை தங்களுக்கு திருச்செவி சாற்றும்படி அடியேனை பணித்துள்ளார். பிறகு இந்த திருத்துழாயை ஸ்வீகரிக்கச் சொன்னார். அனைத்து ஸ்ரீ வைஷ்ணவ சிரோன்மணிகளும் அடையும் மகோன்னதமான நிலையை தாங்களும் அடைந்து எம்பெருமானின் நித்திய விபூதியான ஸ்ரீவைகுண்ட பெருவாழ்வும் சித்திக்கும் என்று ஆச்சாரியர் அருளிச் செய்தார். தங்களை தன் சிஷ்யையாக பாவித்து இந்த அக்ஷதையை அடியேனிடம் கொடுத்தனுப்பினார். பெற்றேன், பெரும் பேறு பெற்றேன். அவர் தரிசனத்தையும் தாண்டி பகவத் தரிசனம் காணும் நற்கதியையும் பெற்றுவிட்டேன். அது போதும், அது போதும் பெரிய நம்பிகளே. காதுக்கினிய மிக உயர்ந்த ரசமான அருள் வாக்கை தந்தீர்கள். இந்த அடியவள் பெற வேண்டியது வேறொன்றும் இல்லை. பெரிய நம்பிகளே, காலம் தாழ்த்தாது ஆச்சாரியர் சொன்னதை நிறைவேற்றித் தாருங்கள். இந்த சிஷ்யை இங்கிருந்தபடியே ஆச்சாரியரை சரண் புகுந்தேன். இந்த ஆத்மாவை அவர் பாத கமலங்களில் சமர்ப்பித்தேன்.
உங்கள் எல்லோர் கண்களிலும் கண்ணீர். ஏன் இந்த சோகம்? எல்லாம் தான் மிகவும் சுமூகமாக ஆகிவிட்டதே. எல்லோரும் சகஜ நிலைக்கு வாருங்கள். இனி எனக்கு ஒன்றும் பாதகமில்லை. இந்த அடியவள் அனைத்தையும் பெற்றுவிட்டேன். பின் நீங்கள் ஏன் இன்னும் சோகமாக இருக்கிறீர்கள்? செல்லுங்கள், அவரவர் பணிகளை பாருங்கள். வரரங்கா, தெய்வக்கரசு, நீங்கள் சென்று திருவாராதன கூடத்தில் பாதுகைகளை அலங்கரியுங்கள். புஷ்பங்களை சேகரியுங்கள். நான் பாதுகைகளை அர்ச்சித்து புஷ்பமிட்டு சேவிக்க வேண்டும். வேதா, நீ சென்று பாலை நன்றாக காய்ச்சி திருக்கண்ணமுது செய்து கொண்டு வா. நிவேதனம் செய்ய வேண்டும். பெரிய நம்பிகளே, நீங்களும் அமுது செய்துவிட்டுதான் செல்ல வேண்டும். ஆகட்டும் தாயே. பரந்தாமா, பக்தவச்சலா, உன் கருணையே கருணை. உன் லீலைகளை அறிந்தவர் யாரும் இல்லை என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்பொழுதோ அனுபவபூர்வமாக உணர்ந்து விட்டேன். இந்த பஞ்ச சம்ஸ்காரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்னை சிறிது காலம் அலைய விட்டாயா? எதுவுமே சுலபமாக கிடைத்துவிட்டால் அதன் மகிமை நமக்கு தெரியாது. என் அகத்துக்காரரை காண முடியவில்லை என்றால் என்ன? அவருடைய பரிபூரண ஆசி கிடைத்து விட்டது. இந்த பிறப்பின் பயனை அடைந்து விட்டேன். பரந்தாமா, அம்மா, உங்களை இந்த நிலையில் பார்க்க மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. ஸ்ரீரங்கத்திலிருந்து கிளம்பிய பொழுது மனத்தாங்களுடன் வந்தேன். மன கஷ்டத்துடன் திரும்ப வேண்டியிருக்கும் என்று எண்ணினேன். ஆனால் இப்பொழுது மனம் நிறைந்து இருக்கிறது. சரியாக சொன்னீர்கள். அம்மாவிடம் புது தெம்பு தெரிகிறது. பசித்து அமுதுண்ண தொடங்கிவிட்டார்கள். ஆமாம் அம்புஜம். ஆள் பாதி ஆடை பாதி என்று சொல்வது போல் உடல் பாதி உள்ளம் பாதி. உள்ளம் நிறைந்திருந்தால் அதன் பிரதிபலிப்பு உடலிலும் தெரியும். இந்த புத்துணர்வை நானே நன்றாக உணர்கிறேன். ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டேன். என் மீதும் தவறு உள்ளது. நம் எண்ணங்களும் அதன் விளைவாக ஏற்படும் செயல்களும் தான் சுக துக்கங்களை நிர்ணயிக்கிறது. நாம் ஒதுங்கி ஒதுங்கி இருந்தால் எல்லாமே தவறாகத்தான் தெரியும். அதே நம்மை சுற்றி பிரியப்பட்டவர்கள் இருந்தால் எல்லாமே அனுகூலமான சாதகமான சூழ்நிலையைத்தான் ஏற்படுத்தும். அதன் விளைவுதான் மனதில் ஏற்படும் மகிழ்ச்சி. சரியாக சொன்னீர்கள் அம்மா. நாம் பகவானிடம் நமக்காக பிரார்த்தனை செய்வதை விட பிறர் நமக்காக பிரார்த்தனை செய்தால் அதன் பலன் விரைவில் கிடைக்கும். நீங்கள் எல்லோரும் எனக்காக பிரார்த்தனை செய்ததால்தான் இன்று நான் குணமடைந்திருக்கிறேன். உங்கள் எல்லோரையும் ஏதாவது ஒரு விதத்தில் நான் கஷ்டப்படுத்தி இருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். என்னம்மா இப்படியெல்லாம் சொல்கிறீர்கள்? அதெல்லாம் ஒன்றுமில்லை. இதைப்போல் ஒரு தாய் தந்தை கிடைத்தது நான் செய்த பாக்கியம் அம்மா. சற்று சிந்தித்து பாருங்கள். நாங்களும் தங்களைப் போல் அரசு குடும்பத்தில் பிறந்தவர்கள்தான். ஆனால் எங்கள் சிந்தனை வேறெங்கும் செல்லவில்லை. அதற்கு காரணம், அப்பா ராஜாவாக இருந்தாலும் பல சத் விஷயங்களைத்தான் போதித்துக் கொண்டிருந்தார். அதேபோல் தாங்களும் அரசி என்ற எண்ணத்தில் இல்லாமல் ஒரு நல்ல தாயாக இருந்து நல்வழியில் நடத்தி சென்றீர்கள். அதனால்தான் அவர் ஆச்சாரியார் ஆனதும் அவரிடமே செல்ல வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு வந்தது. இது எல்லாவற்றிற்கும் அடிப்படை நீங்கள் போட்ட வித்துதானே அம்மா. வேறு ஒரு விஷயமும் இப்பொழுது என் மனதை போட்டு அரித்துக் கொண்டிருக்கிறது. நாமெல்லாம் நம் மன கஷ்டத்தை, மனபாரத்தை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்கிறோம். ஆனால் உன் தந்தையோ
எதையும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாத நிலையில் அதை தன் மனதிலேயே போட்டு பூட்டி வைத்துக் கொள்ள வேண்டியுள்ளது. மனதில் ஏதாவது ஒரு மூலையில் அந்த வேதனை அவருக்கும் இருந்திருக்கும். அந்த வகையில் அவருக்கும் நான் கஷ்டம் கொடுத்து விட்டேன். எனக்கு அப்படி தோன்றவில்லை அம்மா. ஆச்சாரியார் அதையெல்லாம் கடந்தவர். உற்றார், உறவினர், விருப்பு வெறுப்பு எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டவர்தான் அவர். இதை நான் ஆணித்தரமாக கூற முடியும். ஏனென்றால் நான் அவர் அருகிலேயே இருக்கிறேன். சொல்லப்போனால் எல்லோருக்குமே அவருக்கு சமம்தான். அது மட்டுமல்ல, சிஷ்யர்களின் விஷயத்தையும் சொல்கிறேன். அதில் கூட எந்த பாரபட்சமும் இருக்காது. உதாரணத்திற்கு, நானும் மாறநேரும் ஒருவித சிக்கலில் இருந்தால் அவர் முதலில் உதவுவது மாறநேருக்காகத்தான் இருக்கும். ஏனென்றால் முதலாவது நான் அவருக்கு இரத்த சம்பந்தம் உள்ளவன், இரண்டாவது உயர்ந்த குலத்தை சேர்ந்தவன். ஆனால் மாறநேரோ எங்கிருந்தோ வந்து அவரிடம் சேர்ந்தவன். எல்லோரும் அவனை தாழ்வாக நினைத்தே பார்த்தார்கள். ஆகையால் அவனுக்குத்தான் முதலில் கர நீட்ட வேண்டும் என்று அவனுக்கு கை கொடுப்பார். அப்படிப்பட்ட சிந்தனை கொண்டவர் அவர். அதனால் இந்த சொந்த பந்தம் எதுவுமே அவரை பாதிக்காது. அந்த விதத்தில் நீங்கள் கவலை கொள்ளவும் வேண்டாம், வருந்தவும் வேண்டாம். எனக்கு வேண்டியதெல்லாம் நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். புரிகிறது. சரி, எனக்கு மற்றொரு ஆசையும் உள்ளது. அது என்னம்மா புது ஆசை? அது ஒன்றுமில்லை. நீ ஸ்ரீரங்கத்தில் விட்டுவிட்டு வந்திருக்கிறாயே பகவத் சேவை, அந்த சேவையை மீண்டும் தொடர வேண்டும். என்னம்மா திடீரென இப்படி சொல்கிறீர்கள்? நான் இப்பொழுது சந்தோஷமாகத்தான் இருக்கிறேன். என்னுடைய பிரச்சனையை ஆச்சாரியர் தீர்த்து வைத்து விட்டார். ஆனால் இப்பொழுது அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. கோவிலில் அரையர் சேவை காத்திருக்கிறது. அதை செய்யாமல் நீ இங்கே இருப்பது சரியல்ல. இப்பொழுது கிளம்பு. எப்பொழுது நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுது வந்து என்னை பார்த்துவிட்டு போகலாம். நான் தான் ஸ்ரீரங்கத்திற்கு வர முடியாது. ஆனால் நீ இங்கு வர எந்த தடையும் இல்லையே. அதனால் காலம் கடத்தாமல் புறப்படு. அம்மா சொல்வதும் சரிதான். நீங்கள் புறப்படுங்கள். நான் அம்மாவுடன் இருந்து அவர்களை பார்த்துக் கொள்கிறேன். புறப்படு என்று நான் சொன்னது இருவரையும் தான். அகத்தில் எல்லாம் சரியாக இருந்தால்தான் கோவிலில் இவனால் சரியாக கவனம் செலுத்த முடியும், சேவை செய்ய முடியும். அதனால் இவனுக்கு சேவை செய்ய நீ இவனுடன் செல்வதுதான் சரி. அதனால் இருவரும் புறப்படுங்கள். என்னை பற்றிய எந்த கவலையும் வேண்டாம். சரிங்களம்மா, நீங்கள் இவ்வளவு தூரம் சொல்லிய பிறகு உங்களை மீறி நான் செயல்படவே மாட்டேன். நீங்கள் சொன்னது போலவே நேரம் கிடைக்கும்போது அவசியம் வந்து பார்க்கிறேன்.